அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு தி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் 1920 அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை பார்ப்போம். ஸோ இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் முக்கியமான பதவிகளாக யாரை பற்றிலாம் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்டு கமிட்டி, முக்கியமாக கவுன்சிலர், வைஸ் சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரோலு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜாயிண்ட் கமிட்டியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, அவங்களுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கமிஷன்ஸ் என்ன மாதிரியான கமிஷன்ஸ் ஒர்க் ஆகுது, சப்போஸ் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கதவு இருக்குது. இந்த கதவு வந்து இது வந்து இதான் ஃபார் எக்ஸாம்பிள் கதவுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த கதவுடைய இது வந்து ரோடு சார்ந்து இருந்தது அப்படின்னா யார் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து என்ன வந்து தண்டனை தரப்படும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை முரணாக செய்யும்போது 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் அபராதம் போடுவாங்க. இல்லை அபராதமும் 3 வருஷம் சிறை தண்டனையும் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இது. என்ன மேடம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நியூசன்ஸ் பண்ணுறது இருந்து பார்த்திங்கன்னா நியூசன்ஸ் இந்த மீன்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி கதவோ ஜன்னலோ இல்லை வந்து வெளிப்புறமாக ரோட்டுக்கு வெளிப்புறமாக வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், யாராவது தெரியாமல் இடிச்சுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இன்வெர்ட்ஸில் வந்து கதவு மூடணும், ரோடை பார்த்து ரோடு சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதில் பற்றி பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பார்க்குறீங்க, நியூஸ்லலாம் பார்க்குறீங்க, பார்த்திங்கன்னா நாயோட அராஜகம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நாய் கடிக்கிறது மாதிரியான விஷயம். இது யார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த சட்டத்தில் பேசியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர்லி டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய மிருகங்களோ, பர்டிகுலர்லி நாயோ இல்லை பன்னியோ ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது, காஸ் பண்ணுது அப்படின்னா இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான பவர்ஸுமே இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பர்டிகுலர்லி இன் 239, 240, 241 செக்ஷன்ஸ் இதை பற்றி பேசுது. பர்டிகுலர்லி அந்த பர்டிகுலர் கவுன்சில், அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்து கவுன்சிலை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பட்சத்தில், அது பப்ளிக் நோட்டீஸாக வரும் பட்சத்தில், அன்லைசன்ஸ்டாக இருக்கக்கூடிய நாய்களோ அன்லைசன்ஸ்டாக இருக்கக்கூடிய பன்னிகளோ மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக யாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, கவுன்சில், இவங்க ரொம்ப முக்கியமான ரோல் இந்த சட்டத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க. எஸ்பெஷலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். சரிங்களா? இப்போ இந்த நியூசன்ஸ் வந்து நாயோ இல்லை இந்த பன்னியை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னா கிடையாது. எந்த அனிமலாக இருந்தாலும் சரி நியூசன்ஸ் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ரூவப்படுத்தணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சட்டம் அப்ளிகபிள் ஆகும். மேடம் இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறது மாதிரியான விஷயங்கள் செய்கிறனால அதிகமாக நாய்கள் அந்த தெருவில் வந்து அலைஞ்சிட்ருக்கு, அந்த மாதிரியான நியூசன்ஸ் பண்ணாலுமே சட்ட நடவடிக்கை எதன் அடிப்படையில் எடுப்பாங்கன்னா இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஆக்ட் அடிப்படையில் எடுப்பாங்க. ஸோ இது 1920 வந்த சட்டம். ஆனால் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து யோசிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீட்டில் இருக்கேன், இந்த வீட்டோட டோர் நம்பரை யாருங்க முடிவு செஞ்சு யாருங்க அந்த டோர் நம்பர் கொடுக்கறது, அதை பற்றியும் இந்த சட்டத்தில் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தெருவோட பேர் வைக்கிறாங்க, இல்லை பூங்காவோட பேர் வைக்கிறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொது இடமாக இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு ஆர்ச் இருக்குது, இதுக்கெலாம் யார் பேர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கவுன்சில் வந்து வைப்பாங்க. கவுன்சிலே முடிவு பண்ணி வைப்பாங்களா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்க சஜஷன்ஸில் வந்து கொடுத்து அப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் அந்த பேர் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எங்கே சொல்லியிருக்கு, இந்த வார்டு கமிட்டி வந்து எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் தானான்னு கிடையாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி முக்கியமான ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அவங்க தான் முக்கியமாக இங்கிலீஷ் மொழியிலையும் மற்றும் வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய நம்ம தாய்மொழி, எந்த தாய்மொழி இருக்கோ அந்த தாய்மொழிக்கு தகுந்த மாதிரி பெயர்களை 2 லாங்குவேஜ்லேயும் வர மாதிரியான விஷயங்களில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் வந்து தெரியும் இடத்துல முக்குகளிலையும் மற்றும் அந்த தெருக்களில் வைக்கிறதுக்கான முக்கியமான ரோல் அண்ட் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மேடம் வெறும் தெருவை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு நினைக்கலாம்.
தெரு மட்டும் கிடையாது, பில்டிங்க்கு வந்து நம்பர் கொடுக்கறதுமே முக்கியமான ஒரு கடமையாக எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு தரப்பட்டுள்ளது. எவ்வளோ கவுன்சிலர்ஸ் வந்து இருக்கணும், குறைஞ்சபட்சம் 20லேருந்து 52 பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் வந்து முழுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. வைஸ் சேர்மன், கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட பவர்ஸ், டியூட்டிஸ், இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், எலெக்ஷன்ஸ், இவங்க வந்து எலெக்ஷன் டைமில் என்ன மாதிரியான மீட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து டாப் டு பாட்டம் இவங்களுடைய வயசு மினிமம் 25 அப்படிங்கிற வரைக்கும் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. மேடம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் இருக்கே அது வேறு. இந்த ஆக்ட்லேயுமே இதை பற்றி பேசியிருக்காங்க, டீட்டெயில்டாக வந்து இலாபரேட் பண்ணிக்க இவங்களுடைய கடமைகள், இவங்களுடைய வேலைகள். அந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் வந்து எப்படி கமிஷன் வந்து எப்படி எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒர்க்கிங் இருக்குது, இவங்களுடைய என்னெல்லாம் நார்ம்ஸ் இருக்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இதில் அவங்களுடைய கடமைகள், டியூட்டிஸ், பவர்ஸ் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ரைட்டுங்க. இந்த சேர்மன், வைஸ் சேர்மனோட முக்கியமான ஒர்க் என்னென்னா, இங்கே மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது, ப்ராப்பராக பண்ணுறாங்களான்னு பார்க்குறது, எங்களை இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய பர்டிகுலர் வார்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நடக்குது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறது இவங்களுடைய முக்கியமான தலைமையில் இருக்கும். இவங்களுக்கு முக்கியமாக ஃபீல்டு ஒர்க் இருக்கான்னு அவ்வளோ ஃபீல்டு ஒர்க் கிடையாது. யாருக்கு ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்குன்னா கவுன்சிலர்ஸ்க்குமே, பர்டிகுலரி கவுன்சில் சொல்லக்கூடிய முக்கியமான நபர்களுக்கும், பர்டிகுலரி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு முக்கியமான ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு என்க்ரோச்மெண்ட் இருக்குது, என்க்ரோச்மெண்ட் பற்றி இந்த சட்டத்தில் பேசியிருக்காங்க. என்ன மாதிரியான என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கும், தெருக்களில் இருந்தாலும் சரி, தெருவில் பர்டிகுலர்லி சொல்லும் போது இப்போது வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள் இருக்குது இல்லையா, தெரு விளக்குகள் இருக்குது, அதோடைய விஷயங்கள்லேருந்து, குப்பையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் லைக் கார்பேஜ் கிளீனிங், அதில் இருக்கக்கூடிய செடிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மற்றும் கடைகள், ப்ரைவேட் மார்க்கெட்டுக்கு என்ன ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய ரோல் இருக்குது. இப்போ பப்ளிக் மார்க்கெட்னால் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், லைசன்ஸ் கொடுக்கறதுல இருந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலில் இருந்து, மிருகங்களில் வந்து கண்டிஷனில் இருந்து, தண்ணி போகுது இல்லையா, தண்ணி போகக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், சாக்கடைகளாக இருந்தாலும் சரி, கடைகளாக இருந்தாலும் சரி, ஸ்டாலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மழைநீர் சேமிப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு இதெல்லாம் ஸ்லாட்ரு பண்ணுவாங்க. அதாவது அதை வந்து ஆடு மாடு அறுத்து நம்ம வந்து கடைகளில் மட்டனாவோ சிக்கனாவோ வாங்குறோம்ல, அதோடைய ஸ்லாட்ரிங் ஏரியா எப்படி இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை யார் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுலேருந்து, பெர்மிஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, லைசன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, பில்டிங்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பில்டிங் என்க்ரோச்மெண்ட் இருந்தால் என்ன பண்ண முடியும், அதில் யாருமே இல்லாமல் அனாதை சொத்தாக இருந்ததுன்னா அதை என்ன எப்படி செக் பண்ணுறது, அதுக்கு யார் பவர், டியூட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து, ஒரு ஸ்ட்ரீட்டில் லைட்டில் இருந்து எதை ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஓட்டை இருக்குது அதை யார் வந்து மேற்பார்வையில் கொண்டு வரணும், இப்போது ஒரு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்கன்னா அதை எப்படி வெளியேற்றுறது, எப்படி வந்து ஒரு பொருளை சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது அனிமலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நோய் பரவுது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பிறப்பு இறப்பு சான்றிதழ் சொன்ன மாதிரி பிறப்புக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை யார் பார்ப்பாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் செய்வதற்கான நபர்கள் வந்து பண்ணுவாங்க. அந்த இடம் வந்து லைசன்ஸ் கொடுக்கறது வந்து யார் நிர்ணயம் செய்கிறாங்கன்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா கிடையாது, வேக்சினேஷன் இப்போ வந்து கோவிட் வந்தது, இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வந்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் புது நோய் வரும், அதுக்கு வேக்சினேஷன் மாதிரியான விஷயங்களை பற்றியும் வந்து இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது கட் அவுட் வைக்கிறாங்க, இது மட்டும் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து டிஸ்பிளேயில் வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யார்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும், எத்தனை நாள் லைசன்ஸ் வந்து கொடுக்கப்படும், எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வந்து ரைட்டிங்கில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லணும், யாரெல்லாம் கட் அவுட் வைப்பாங்க, யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கல்யாணம் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து பெரிய பெரிய மாப்பிள்ளை பொண்ணு ஃபோட்டோவோடு சேர்த்து வைப்பாங்க, கட் அவுட்லாம் வைப்பாங்க. அப்போது வந்து டிஜிட்டல்லேயும் இருக்குது, ஸோ டிஜிட்டல் போர்ட்ஸும் இருக்குது,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் போர்ட்ஸும் இருக்குது, லைட்டிங் போட்டுலாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து திருவிழாக்கள் விழாக்கள் வைப்பாங்க. இது மட்டும் தானாலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறாங்க. இதுக்கெலாம் பெர்மிஷன் எத்தனை நாளைக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வாங்கணும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வாங்கினா எத்தனை நாள் முன்னாடி கொடுக்கணும்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்னு இந்த சட்டம் சொல்லியிருக்கு. சரி, இப்போ நான் வச்சுட்டேன், எத்தனை நாளுக்குள்ளே அதை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும், என்னோடய கடமை முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சோடனே எடுத்துடணும். இப்போ எத்தனை நாள் வரைக்கும் கொடுப்பாங்க? 6 நாள். 6 நாள் ஆகியும் எடுக்காமல் இருந்தாங்கன்னா உடனே நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே நோட்டீஸ் கொடுத்து ஒரு ப்ராப்பராக எதுவும் கொடுக்கலன்னா சம்டைம்ஸ் அவங்களே ரிமூவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்கலைன்னா அதுக்கு 1 வருஷம் சிறை தண்டனையும் தருது மட்டும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட்டும் போடப்படும் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டம் சொல்லியிருக்கு. அதுவும் அபராதம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 5000 ரூபா அபராதம் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல காரியம் பண்ணும்போது அதை வந்து நம்ம எப்படி செஞ்சோமோ அது தகுந்த மாதிரி நம்ம அதை கண்டிஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களோ இல்லை வந்து அவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை என்ன பண்ணணும், நம்ம அப்ரூவ் படுத்த வேண்டியதும் நம்மளுடைய கடமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ரூவ் படுத்தும் போது எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல், டேமேஜும் இல்லாமல், இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய போஸ்டரோ அங்கே இருக்கக்கூடிய சிக்னல்ஸ்க்கோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அது என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர்லி அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றியான விஷயங்களுமே சொல்லியிருக்கிறாங்க. ப்ளக்கார்ட்ஸும் சொல்லுவாங்க, ப்ளக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ப்ளக்கார்டுக்கு வந்து 8க்கு 4 அதான் அளவு. ஸோ அதை தான் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கும் பெர்மிஷன் வாங்கணுமானா கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். ஏன்னா இவ்வளோ விஷயங்களும் சட்டம் பேசியிருக்கா, இந்த சட்டத்தில் எவ்வளோ செக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா டோட்டலாக 376 செக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இல்லை டோட்டலாக பார்த்திங்கன்னா ஷெட்யூல் மட்டும் 10 ஷெட்யூல் இருக்குது. லைசன்ஸ் வாங்குறது, லைசன்ஸ் வாங்காமல் பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ டிராஃபிக் ரோடில் வந்து மறிக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வைக்கிறாங்களா, அதெல்லாம் யார் பொறுப்பில் வருதுன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வரும். இல்லை மேடம் இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சட்டம்லாம் இருக்கே, MV ஆக்டில் பேசலையா அப்படின்னா அதுலேயும் பேசியிருப்பாங்க. இதில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டத்தை சார்ந்து இல்லை, பல சட்டங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க, ஓவர்லேப் ஆகிற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அதில் ரொம்ப டெப்த்தாக எது பேசியிருக்காங்களோ அதை தான் நம்ம மேக்ஸிமம் எடுத்துப்போம். ஸோ இந்த சட்டத்துலேயுமே நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அனிமல்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. முனிசிபாலிட்டினா என்ன முனிசிபாலிட்டி மேடம் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 3rd கிரேடு முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி இதில் வந்து மிங்கிள் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த முனிசிபாலிட்டி பற்றிலாம் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், லாங் பேக் எடுத்திருக்கேன். முனிசிபாலிட்டி பற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசியிருப்பேன். ஸோ அதோடைய ஷெட்யூல்ஸ் அண்ட் அதோடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸும் வந்து இதில் வந்து ரிப்பீட்டடாக கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் அப்படிங்கிறது 3rd கிரேட் முனிசிபாலிட்டியில் வரக்கூடிய கேடரில் வரவங்க, சரிங்களா. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தடையும் செஞ்சுருக்காங்க, ப்ராஹிபிஷனும் செஞ்சுருக்காங்க. அதை பற்றியுமே டீட்டெயில்டாக வந்து பேசியிருப்பாங்க இந்த சட்டத்தில். இது மட்டும் தானா, இது மட்டும் கிடையாது. ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரீட்டாக ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா அதோடைய பெர்மிஷன்ஸும் வந்து ப்ராப்பராக நோட்டீஸ் வந்து வரதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணிடணும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும்போது பிளான்ஸ் வந்து பில்டிங் பிளான்லாம் போடுவாங்க. ஸோ அந்த பிளானோடு சேர்த்து லெட்டர் வந்து யார் கொடுக்கணும், முனிசிபல் ஆஃபீஸில் சப்மிஷன்ஸ் பண்ணணும். ரிட்டனில் எழுதி அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ப்ரைவேட் ஸ்ட்ரீட்டாக அது என்ன பண்ணப்படும், லைசன்ஸ் வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி கேன்சலும் பண்ணணுமானா தாராளமாக பண்ணலாம். இன்ஸ்பெக்ஷன்ஸ் வராங்க, ரொம்ப இதாக இருக்குன்னா அதையும் அவங்க கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் பேசியிருக்காங்கன்னா இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இதில் உள்கொண்டாயிருக்கு. ஸோ இப்போது முக்கியமான ஒரு செக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். முக்கியமான டிஃபினேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணுவோம், ஏன்னா அது ரொம்ப பெரிய சட்டம். ஸோ முழுமையாக எல்லாத்தையும் டச் ஆன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 சாப்டர் 1 என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ப்ரிலிமினரி டிஃபினேஷன்ஸ் வந்து செக்ஷன் 3 பேசியிருப்பாங்க. அதில் முக்கியமான டிஃபினேஷன்ஸ் மட்டும் நான் கவர் பண்ணுறேன். சாப்டர் 1A வந்து 3rd கிரேட் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3Aலேருந்து டோட்டலாக எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3N வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 1Bயில் வந்து டவுன் பஞ்சாயத் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. 3Oவில் இருந்து பார்த்திங்கன்னா 3U வரைக்குமே
டவுன் பஞ்சாயத்தோட ஜென்ரல் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, இது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, இது எப்படி வந்து பர்டிகுலர் அந்த அல்ட்ரேஷன்ஸ் மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் வந்தால் எப்படி பஞ்சாயத்து டவுனில் செய்யணும், எந்த அளவுக்கு டவுன் பஞ்சாயத்தோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் வரும்போது, ஒரு பாப்புலேஷன் வரும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் தி கவுன்சிலர்ஸ் வச்சு அவங்க பிரிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். இதை பற்றியும் இந்த சட்டத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக 24B வந்து பேசியிருப்பாங்க. ஸோ வார்டு கமிட்டி பிரிக்கும் போது அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இந்த டவுன் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ கால அவகாசம் இருக்கிறது பற்றியுமே இந்த பர்டிகுலர் பியில் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் தானா 3Vலேருந்து 3CC வரைக்கும் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ எப்படி வந்து இவங்களோட மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, எங்கே எடுக்கிறாங்க, யாருக்காக எடுக்கிறாங்கன்னா டவுன் பஞ்சாயத்துக்காக எடுக்கிறாங்க. ஸோ இதில் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது டிவிஷன்ஸ் இருக்கா, நிறைய வார்ட்ஸ் இருக்குங்க. கவுன்சிலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வார்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் ஒரு கவுன்சிலர் அப்படின்னா ஒரே ஒரு அந்த எந்த வார்டு கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும்தான் அவங்களுடைய பர்டிகுலர்லி அந்த நிதி ஒதுக்கப்படுறது, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட் போர்ட்டலில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் லிங்க்ஸ் ஒரு முக்கியமான ஒரு லைக் வார்டில் வரவங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன். பர்டிகுலர்லி லைக் பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல் மட்டும் இல்லாமல் ராம்நாடு, இந்த மாதிரியான வெப்சைட்ஸ், திருநெல்வேலியோடைய வெப்சைட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பர்டிகுலர்லி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை சூஸ் அவுட் பண்ணி நீங்கள் என்ன வார்டில் இருக்கிறீங்க நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பைலாஸ்லாம் பண்ணுவாங்க. பைலாஸ்லாம் என்னென்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் பைலாஸ் கொண்டு வரதுக்கான பவர்ஸ் வந்து இந்த பர்டிகுலராக இந்த எலெக்ட் ஆகி வரவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பஞ்சாயத்தில் செய்கிறதுக்கான லைக் பார்த்திங்கன்னா பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பைலாஸ் அப்படிங்கிறது BY, அதான் பைலாஸ், LAWS சொல்லுவாங்க, பைலாஸ் சொல்லுவாங்க. ஸோ பார்ட் 2ல் எதை பற்றி பேசியிருக்காங்க பார்த்திங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ். ஸோ இது வந்து சாப்டர் 2ல் இன்னும் டிவைட் பண்ணி வரும். ஸோ கிரியேஷன்ஸ் அண்ட் அபாலிஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸில் செக்ஷன் 4லேருந்து 5 வரைக்கும் பேசியிருப்பாங்க. இதில் முனிசிபாலிட்டி எப்படி உருவாக்கப்படுகிறது, டவுன்ஷிப்ஸ்னால் என்ன, இதில் வந்து டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் டவுன்ஷிப் டு பி முனிசிபாலிட்டி, இந்த ஒரு டவுன்ஷிப் இருக்கிறது முனிசிபாலிட்டின்னு எப்படி யார் டிக்ளேர் பண்ணுறாங்க, இதுக்கு கால அவகாசம் சொல்கிற மாதிரி டியூரேஷன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இப்போ சாப்டர் 3 எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இதில் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் செக்ஷன் 6லேருந்து செக்ஷன் 12C வரைக்குமே பேசியிருப்பாங்க. இதில் யாரை பற்றிலாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு முனிசிபல் அத்தாரிட்டினா யார், அது எப்படி வந்து லைக் இன்கார்பரேட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் கவுன்சில்ஸ் எப்படி இருக்குது, சேர்மனை வந்து எப்படி எலெக்ஷன் மூலிமா எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, இதில் சீட்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறாங்க, கவுன்சிலர்ஸை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறாங்க, இந்த கவுன்சிலர்ஸை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் முனிசிபாலிட்டியில் சேர்மன், வைஸ் சேர்மன் அப்படிங்கிறவங்க யார், இவங்களை எப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, எலெக்ட் பண்ணி என்ன ப்ரொசீஜரில் இவங்க கொண்டு வராங்க, இப்போது யாருமே இல்லைன்னா அந்த நேரத்தில் யார் வந்து சேர்மன் இல்லாத போது வைஸ் சேர்மன் தான் இருக்கணும்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த செக்ஷனில் பேசியிருப்பாங்க, 12Aல பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெனுமரேஷன் மாதிரியான இருக்குது அப்படின்னா, சேர்மன், வைஸ் சேர்மன் ஒரு கவுன்சிலர் இப்போது யாருமே வந்து நாட் டு ரிசீவ் ரெமுனரேஷன் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்குன்னா 12Bல சொல்லியிருக்கு. ஸோ இதே மாதிரி பெர்மிஷன், இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னா இவங்க அப்படியே போயிடலாமா, கூடாது, பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பெர்மிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இவங்க போகணும்னு சொல்லிட்டு 12BBல சொல்லியிருக்காங்க. கமிஷனர்னால் யாருன்னு 12Cல சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் அத்தாரிட்டிஸ்னால் யார் இந்த இடத்துல, சேர்மன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ இவங்களுடைய செக்ஷன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் பேசுனா 13லேருந்து 18A வரைக்கும் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. இவங்களுடைய வேலைகள் என்ன, இவங்களுடைய உரிமைகள் என்ன, இவங்களுடைய கடமைகள் என்ன, இவங்களுடைய எமர்ஜென்சி டைமில் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட முக்கியமான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஸ் இந்த சட்டம் என்ன சொல்லியிருக்குது, அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, கண்டிஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கமிஷனரோடைய கடமைகள் மற்றும் உரிமைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை விவரமாக பேசியிருப்பாங்க. கவுன்சில் அப்படிங்கிறவங்க யார், கவுன்சிலுடைய செக்ஷன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 19லேருந்து பார்த்திங்கன்னா
32 வரைக்குமே கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயங்கள், இப்போது ஜாயிண்ட் கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து இவங்க இந்த வருஷத்தை வந்து எந்த வருஷம் 5 வருஷம், ஸோ அதை பற்றியும் பேசியிருப்பாங்க. இப்போது வந்து டாக்ஸேஷன் அப்பீல் கமிட்டிஸ்க்கெலாம் யார் வந்து போகிறாங்க, அந்த டாக்ஸேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டியை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன்ஸை எப்படி பார்க்கணும், ரெக்கார்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரிப்போர்ட் எப்படி கொடுக்கணும், வார்டு கமிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் பார்த்திங்கன்னா 24B பேசியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி கான்ஸ்டியூஷன் பண்ணணும், ஸோ இதில் இருக்கக்கூடிய சேர்பர்சனுக்கு எவ்வளோ நாள் வந்து அந்த பர்டிகுலர் இயர் டு இயர் டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்களுடைய கடமைகள் என்ன, வார்டு கமிட்டியோட கடமைகள் என்ன அப்படிங்கிறது. ஏரியா சபானா இந்த இடத்துல அந்த ஆஃபீஸில் சேர்பர்சனோட ஒர்க்கிங் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கடமைகள் என்ன அப்படின்னு, ஏரியா சபாவோட கடமைகள் என்ன அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கவுன்சில்ஸ் எப்படிலாம் வந்து ப்ரொசீடிங்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், ப்ரெசிடிங்ஸ் ஆஃப் கவுன்சில்ஸ் எப்படி இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் ஆஃப் சேர்மன், வைஸ் சேர்மன், கவுன்சிலர் டு ரிசைன், இப்போ வேலையை விட்டு போகணுன்னா இதோடைய பவர்ஸ் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா செக்ஷன் 31 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிப்போர்ட் எங்கே வந்து பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 33 அடிப்படையில் தான் அதை செய்வாங்க. கண்ட்ரோலிங் அத்தாரிட்டினா யார், இந்த செக்ஷன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் கவர் பண்ணிருக்குன்னா 34 42 வரைக்கும் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இந்த இடத்துல கலெக்டரோட பவர் என்ன, இதில் வந்து ஏதோ ஒரு கேன்சல் பண்ணணும் இல்லை சஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு முக்கியமான ஒரு பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வரணும், இல்லை ஒரு எமர்ஜென்சி ஒரு பவர் வந்து கலெக்டருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி. இப்போ முக்கியமாக எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் கலெக்டர்ஸ் பற்றி எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 37 சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முனிசிபலில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஸோ எலக்ட்ரிசிட்டி பற்றியுமே இதில் பேசியிருப்பாங்க, இந்த சட்டத்தில் பேசியிருப்பாங்க. மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸ் இன் சேர்மன் ஆர் வைஸ் சேர்மன் பற்றியும் இதில் கம்ப்ளீட்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக சொல்லணும்னா நிறைய விஷயங்களை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாப்டர் 3 சொல்லிட்டேன். சாப்டர் 4 வந்து எலெக்ஷன்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவுன்சிலர்ஸ். ஸோ இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின விஷயங்களில் வந்து டோட்டலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 43 இருந்து 47 வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. எலெக்ஷன்ஸ் எப்படி நடத்தணும், இந்த 3rd கிரேடு முனிசிபாலிட்டிஸோடைய யாரெல்லாம் வர்றாங்க, இதில் வந்து லீவ் வந்து கொடுக்கறத பற்றின விஷயங்கள், பெய்டு ஹாலிடேஸ் பற்றி என்ன மாதிரியான செக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன், இப்போ சிவில் கோர்ட்ஸ் வந்து பார்டு பண்ணியிருக்காங்க, அதோட ஜுடிஷியன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபால்ஸ் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஓட் பண்ணதை வந்து ஓட்டர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி எங்கள் செக்ஷனில் சொல்லியிருக்குது, இந்த போல் டே வந்து எப்படி கன்சிடர் பண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் கவுன்சில், இவங்களை பற்றி இந்த குவாலிஃபிகேஷன்னா என்னங்க, யார் அந்த பதவிக்கு வரலாம், அவங்களுக்கு என்ன நிபந்தனை இருக்குது அப்படிங்கிற பற்றின விஷயங்களை விவரங்களை எங்கே சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 48 to 51 வரைக்கும் இதை பற்றி தான் பேசுது. ஸோ இவங்க என்ன அடிப்படையில் இவங்க இந்த போஸ்டிங் வரலாம், என்ன அடிப்படையில் இவங்களை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோடைய ப்ரொசீஜர்ஸ், அவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படிங்கிற பற்றியும் பேசியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோடைய முக்கியமான ரோலை பற்றியுமே செக்ஷன் 51 வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ கவுன்சிலர்ஸை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும்னா இதோட டெசிஷன்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் யார் தலைமையில் நடக்கும்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தலைமையில் தான் நடக்கும். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பர்டிகுலர்லி இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா கோர்ட்களில் வந்து முக்கியமாக இந்த எலெக்ஷன் வாரியாக இருக்கவங்களுக்கே தனியாக எலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய கோர்ட்ஸாகவே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா லைக் முக்கியமாக முன்னாடி நான் படிச்சுட்டு இருக்கும்போது கலெக்டர் உடைய ஜிடி கோர்ட்னு சொல்லுவோம். ஸோ பக்கத்துலேயே கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும். அந்த இதில் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ஒரு சில ரூம்ஸ் அலாகேட் பண்ணி அங்கே தான் வந்து லைக் பர்டிகுலர்லி பொலிட்டிக்கலாக ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய கேசஸ் அங்கே தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ நான் போய் படிக்கும்போது, நான் சொல்கிறது 2016 to 2020 சொல்லிகிட்ருக்கேன், அப்போது நடந்ததை நான் சொல்லிகிட்ருக்கேன். அங்கே தான் நான் விசிட் பண்ணும்போது அங்கே தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ். டு டிஸ்பியூட் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா
எந்த செக்ஷன் பற்றி பேசினா 51A இருந்து 51B வரைக்கும் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ ஏதாவது வாய்டு கண்டிஷன்ஸில் வருதுன்னா அது என்ன கிரவுண்ட்ஸில் வருது, இப்போ எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை யார்கிட்ட போய் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து டீட்டெயில் பேசியிருப்பாங்க. கரப்ட் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்னா ஆஸ் பர் செக்ஷன் 51C தான் அது பதிவு செய்வாங்க. ஸோ அதை பற்றியுமே பேசியிருக்காங்க. கரப்ட் ப்ராக்டிஸ்னால் என்னது, ஏதாவது ஒரு பிரைபோ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, கரப்ஷன் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை பற்றியும் இந்த சட்டம் பேசும். ஸோ எலெக்ஷன் அஃபென்சஸ், எலெக்ஷனில் ஏதோ ஒரு குற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இது எங்கெல்லாம் பேசுனா 52 இருந்து பார்த்தீங்கன்னாங்க 60 வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ஏதாவது வந்து முரணாக பேசியிருக்காங்க, ப்ராமிஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க, பெனால்ட்டி எவ்வளோ கொடுக்குறது, இந்த போலிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி போலிங் ஸ்டேஷன்ஸை வச்சோ மிஸ்காண்டக்ட் நடந்திருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓட்டிங் டைமில், பேம்ப்ளெட்ஸ் வந்து பிரிண்டிங் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதை வந்து பேம்ப்ளெட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, மீட்டிங் பண்ண வேண்டிய நேரத்தை தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற நேரங்களில் அவங்க செஞ்சுருக்காங்க, அத்துமீறி செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வந்து பெனால்ட்டி போடணும், என்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரொஹிபிஷன் கேன்வாசிங் பண்ணும்போது எதெல்லாம் தடை செய்யப்பட்டது, தடை செஞ்சதை வந்து இவங்க செஞ்சாங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும், எப்படி மேக்ஸிமம் உங்களை நீக்கிடுவாங்க, அவங்க நிற்க முடியாது அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் போலில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரிக்வசிஷனிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் எலெக்ஷன் பர்பஸ் சொல்லிட்டு செக்ஷன் 68 இருந்து பார்த்திங்கன்னா 60H வரைக்கும் டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணணும், எந்த ப்ரிமைஸில் என்ட்ரிக்கு வந்து என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவிக்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரிமைஸ் என்ன மாதிரியான பண்ணணும், இப்போ அந்த ப்ரிமைஸில் இருக்கக்கூடிய ரெக்வசிஷன்ஸை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன செக்ஷன் அடிப்படையில் பண்ணணும், இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏதோ ரெக்வசிஷன் பண்ணாங்கன்னா அந்த டெலிகேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரி பெனால்ட்டி பற்றி கான்ட்ரவென்ட் பண்ணால் எங்கே இந்த செக்ஷனில் பேசியிருக்கு வந்து இது வந்து பெனால்ட்டி பற்றி பேசுகிற செக்ஷன் வந்து 60H. சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா செக்ஷன் 61 இருந்து 67 வரைக்குமே ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இதில் என்னென்னா இருக்குன்னா இப்போ சாக்கடை மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கலெக்டட் சீவேஜஸ் எக்ஸெட்ரா டு பிலாங் டு முனிசிபல் கவுன்சில். ஸோ முனிசிபல் கவுன்சிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் பவர்ஸ் வருது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இப்போ வந்து முனிசிபல் ப்ராப்பர்ட்டிங்கிறது எங்கே குறிப்பிட்டிருக்கு, இப்போ உங்களுடைய பவர்ஸை வந்து நிறைய பவர்ஸ் இருக்கானா அதுக்கு ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா தடை இல்லையா, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைனா கட்டுப்பாடு இருக்குது, லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் வந்து பற்றி பேசியிருக்காங்க இன் பர்டிகுலர் டு ப்ராப்பர்ட்டி இன்ட்ரஸ்ட். சரிங்களா, இதே மாதிரி எல்லாருக்கும் ரைட்ஸ் டியூட்டிஸ் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அந்த ஜுடிஷியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய பவர்ஸை வந்து அத்துமீறி செஞ்சாலும் வந்து அதுக்கும் நடவடிக்கை இருக்குது, அதுக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்குமே அத்துமீறிக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் அதுக்கெலாம் கூட போகும். நிறைய டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா அதோடைய ப்ரொசீஜர் என்ன, இப்போ லேண்ட் அக்விஷன் ஆக்ட் 1894 பிரகாரம் வந்ததுன்னா என்ன மாதிரியான செக்ஷன்ஸில் எப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிற பற்றியும் பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா செக்ஷன் 68 இருந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி செக்ஷன் 77B வரைக்குமே நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருப்பாங்க. சர்வெண்ட்டு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கிளாஸில் இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்லேருந்து முனிசிபாலிட்டிஸ்லேருந்து பர்டிகுலர்லி எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்னா எல்லாருமே வருவாங்க. ஸோ உங்களை பற்றின கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஃபில்லிங் அப் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய டீட்டெயில்டாகவே பேசியிருப்பாங்க. ஸோ செக்ரட்டரியிலேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்லலாம். இப்போ பார்ட் 3 சாப்டர் 6 எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 78 80A வரைக்கும் இதை பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நியூ டாக்ஸஸ் பற்றி பேசியிருப்பாங்க, ஸ்பெஷல் டாக்ஸேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, ஆர்டினரி டாக்ஸஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இது மட்டும் தானேன்னா கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் சேவிங் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் பற்றியுமே இதில் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பற்றி எந்த செக்ஷன்லேருந்து எது வரைக்கும் பேசியிருக்காங்கன்னா 81 செக்ஷன்லேருந்து
97A வரைக்குமே பேசியிருப்போம். இதில் ஒரு சில விஷயங்கள் ஒமிட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ்னால் என்ன மாதிரியான டாக்ஸேஷன்லாம் வரும், ஸோ இப்போது அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றியுமே இதில் வரும். டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. இப்போ என்ன கிளாஸஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரது பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எப்போ பேயபிள் பண்ணும், வேக்கன்சி பற்றியும் பேசியிருப்பாங்க, ஆப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய கடமைகள் பற்றி பேசியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பற்றியும் பேசியிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்போது அந்த பர்டிகுலர் ஓனரோடைய முக்கியமான கடமைகள் என்ன, ஆப்ளிகேஷன்ஸ் என்ன. இப்போ டிமாலிஷன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு கட்டிடம் இருக்குது, அது இடிக்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த ஓனர்னால் யார், அது பொறுப்புதாரி யாரோ அவங்களுக்கான முக்கியமான கடமைகள் என்ன, நோட்டீஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி வச்சுருப்பாங்க. மிடில் ஆஃப் அ ஹாஃப் இயர் அப்போது நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ரிமிஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ கால் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோடைய முக்கியமான பவர்ஸ், ப்ரிமைசஸில் போகிறதோ செக் பண்ணுறதோ இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் மாதிரி, டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் நிறைய டீட்டெயில்டாக இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் பேசியிருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆன் கேரியர்ஜஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ கேரியேஜஸ்னால் என்னங்க, ஒரு வண்டி இழுத்துட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடோ, பர்டிகுலரி மாடோ குதிரையோ அந்த மாதிரியான விஷயங்கள், மாட்டு வண்டிகளோ இல்லை குதிரை வண்டியோ இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி 98 செக்ஷனில் இருந்து 106 வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஏங்க இதுக்கெல்லாமா வந்து லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பவர்ஸ் டு ரிக்வயர் நம்பர்ஸ் டு பி அஃபிக்ஸ்டு டு பைசைக்கிள்ஸ் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு செக்ஷன் 104 பேசியிருப்பாங்க. ஸோ மிதிவண்டியாக இருந்தாலும் சைக்கிளாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கேரியேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதுக்குமே லைபிலிட்டி ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, கம்பல்ஷன்ஸ் இருக்குது, டேக்ஸ் பேயர்ஸ் பே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பர்டிகுலரி லைசன்ஸ்லாம் கிராண்ட் பண்ணுறதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் எங்கே பேசியிருக்குன்னா செக்ஷன் 103 பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ இது மட்டும் தானா கிடையாது, டாக்ஸஸ் லீவியபிள் அண்டர் செக்ஷன் 98 அண்ட் 105 இன்னும் பற்றி எங்கே பேசியிருக்காங்கன்னா 106A வந்து டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் பர் தி தமிழ்நாடு ஆக்ட் பர்டிகுலரி பார்த்தீங்கன்னா 5 of 1911. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பேசியிருக்காங்க. அடுத்த டாபிக் ஹெட்டிங்கில் எங்கே கொடுத்தோன்னா பவர்ஸ் டு சீஸ் கேரியேஜஸ் அண்ட் கார்ட்ஸ் நாட் பியரிங் நம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு கார்ட் வண்டி, அதாவது வண்டி என்ன வண்டி, குதிரை வண்டியோ இல்லை மாடு இழுக்கக்கூடிய வண்டியாக இருந்தால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் இல்லை அப்படின்னா அதை அப்ரூவ் படுத்துறதுக்கோ அது வந்து சீஸ் பண்ணுறதுக்கான பவர்ஸ் எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 107 பேசியிருக்கிறாங்க. டேக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போ இந்த குதிரை வண்டிலாம் நிறைய எங்கே பார்த்துருப்பீங்க, இல்லை கார்பரேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஹைகோர்ட் அந்த கார்பரேஷன்ஸ் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து குதிரை வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க. குதிரை வண்டி எங்கெல்லாம் மேடம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலரி அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் இல்லை ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ஸில் வந்து குதிரை வண்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க, மூவிஸில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க, இல்லை பர்டிகுலர் கேரேஜஸ் வந்து ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அந்த குதிரை வண்டியும் மாட்டு வண்டியும் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ டேக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி எங்கே பேசியிருக்காங்கன்னா செக்ஷன் 107A 107F வரைக்குமே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டீட்டெயில் பண்ணியிருக்குன்னா ப்ராஹிபிஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பெர்மிஷன் தரப்பட்டிருக்கு, யார் தலைமையில் வந்து அந்த பெர்மிஷன் தரப்படுதுன்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தலைமையில் தரப்படும். ஸோ இதில் எதெல்லாம் வாய்டு விஷயம் அப்படிங்கிற பற்றியும் பேசியிருப்பாங்க, செல்லாது அப்படிங்கிற பற்றியும் பேசியிருப்பாங்க. இப்போ அத்தாரிட்டி வந்து சொல்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரிமூவ் பண்ணால் ரிமூவல் பண்ணலைன்னா என்ன நடவடிக்கை, என்ன ஃபைன் தரப்படும் அப்படின்னு நான் சொல்லிட்டு 1 வருஷம் சிறை தண்டனை, 5000 ரூபாய் அபராதம் தரப்படும். இல்லை அதுக்கு மேலும் தரணும்னு நினச்சாலும் டெசிஷன் ஆஃப் தி பர்டிகுலர் அத்தாரிட்டி மூலயமா பர்டிகுலர்லி டு தி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் படி அது நடக்கும். ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி எந்த செக்ஷனில் மேடம் பேசியிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 107F டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ யார் பொறுப்புதாரினா யார் வைக்கிறாங்களோ, யார் கட் அவுட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் பொறுப்புதாரி. அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், லெட்டரில் ஒழுங்காக எழுதி ரிட்டனில் பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு ஒழுங்காக அமௌண்ட்டு பேமெண்ட் 50 ரூபாவில் தாங்க இருக்கும். அந்த பேமெண்ட்டை வந்து எவ்வளோ சொல்கிறாங்களோ மினிமம் 50 ருபீஸ்லேருந்து அவங்க சொல்லக்கூடிய கட் அவுட்டோட சைஸ் படி அது வந்து மே ஆர் மே நாட் பி 100 to 200 rupees to 50 rupees வரும்.
ஸோ அந்த அத்தாரிட்டி அந்த பர்டிகுலர் லோக்கல் ஜுடிஷியலில் என்ன இருக்கோ, நோட்டிஃபிகேஷனில் என்ன விட்டுருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுறது தான் வந்து அமௌண்ட் சொல்லுவாங்க. அதை பேமெண்ட் பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அப்பயே நீங்கள் அப்ரூவ் படுத்திடணும். பண்ணலைன்னா 6 நாள் போகும். அதுக்கும் மேலே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க, ரிமூவ் பண்ணாமல் டேமேஜ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை என்னென்னா அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கீழே யார் பண்ணி அந்த கட் அவுட் பேனர் பண்ணாங்களோ அவங்க கீழே மென்ஷன் பண்ண சொல்லி அப்போ தான் நம்பர் ஃபோன் அடித்து அவங்கள செக் அவுட் பண்ணுறதுக்காக அதையுமே வந்து டீட்டெயில் பேசியிருக்காங்களா, அதை பற்றியும் இந்த சட்டம் ரொம்ப விவரமாக பேசியிருக்கு. ஸோ டேக்ஸ் ஆன் சர்வன்ட்ஸ் இதை பற்றியும் பேசியிருக்கானா? ஆமாம். ஸோ 108லேருந்து 115 வரைக்கும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் பவர் டு கால் ஃபார் லிஸ்ட் ஆஃப் சர்வன்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. இதே மாதிரி ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் சர்வன்ட்ஸ் டாக்ஸஸ் பற்றியுமே இந்த பர்டிகுலர் சட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. பில்கிரிம் டேக்ஸு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இல்லை கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ 116 வந்து லிவி ஆஃப் பில்கிரிம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சட்டத்தை பற்றியுமே பேசியிருப்பாங்க. இப்போ ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் டாக்ஸேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி எங்கே பேசியிருக்கு மேடம் அப்படின்னா செக்ஷன் 117லேருந்து 124B வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா வருதுன்னா பவர் பற்றி பேசியிருக்காங்க, ரிகவபிள் டாக்ஸஸ் பற்றி பேசியிருக்காங்க, முனிசிபல் ஃபண்டோடைய டிஃபினிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, பட்ஜெட் எஸ்டிமேட் பற்றி பேசியிருக்காங்க, ரிவைஸ்ட் அண்ட் சப்ளிமெண்டல் பட்ஜெட் பற்றி பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் தானே கிடையாது, ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பற்றி ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் விஷயம் வருது அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனை வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணணுங்கிறத பற்றியுமே பேசியிருக்கிறாங்க. சாப்டர் 6A என்ன பேசியிருக்காங்கன்னா டேக்ஸ் ஆன் ப்ரொஃபஷன், ட்ரேட், காலிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 124Cலேருந்து 124K வரைக்குமே இலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 124Cயில் வந்து டிஃபினேஷன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. இது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எப்படி வந்து கொடுக்கணும், அது எம்ப்ளாயி லைபிலிட்டி என்ன இருக்குது, எம்ப்ளாயர்ஸோட லைபிலிட்டி என்ன இருக்குது, இல்லை வந்து ரிட்டர்ன்ஸ் மாதிரியான விஷயங்கள் எம்ப்ளாயருக்கு போதுன்னா அது எப்படி ஃபைல் பண்ணணும், எம்ப்ளாயரோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க, அப்பீல் பற்றி பேசியிருக்காங்க, எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ரிப்பல் அண்ட் சேவிங்ஸ் உடைய செக்ஷன்ஸ் பற்றியுமே பேசியிருக்கிறாங்க. இப்போ பார்ட் 4ல் பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு தலைப்பில் சாப்டர் 7ல் வாட்டர் சப்ளை, லைட்டிங், ட்ரைனேஜ், அதாவது வாட்டர் சப்ளை, வெஸ்டிங் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்க்கு 125லேருந்து 128 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய ஒர்க் எங்கே இருக்குது, இவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் ஒர்க் யாரெல்லாம் பண்ணணும், இப்போ யாரும் அத்துமீறி த்ரெஷ் பாஸ் பண்ணுறாங்க, கனெக்டிங் டு தி வாட்டர் சப்ளை இருக்குது அப்படின்னா அந்த ப்ரிமைஸ்க்கு யார் வந்து பர்டிகுலர்லி ரோல் ப்ளே பண்ணணும், யார் வந்து அத்துமீறினாங்களோ அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பர்டிகுலர் பில்டிங் வாட்டர் ஓவர் மெயின்ஸ் பற்றி வந்ததுன்னா எந்த செக்ஷனில் பேசப்பட்டிருக்குன்னா இந்த டாபிக்குள்ளேயே பேசியிருப்பாங்க. இப்போ சப்ளை ஃபார் டொமஸ்டிக் யூஸ், இப்போ வந்து டொமஸ்டிக் யூஸ்னு அவங்களுக்கு வீடுகளுக்கு பயன்படுற மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இதோடைய செக்ஷன் எங்கே பேசப்பட்டிருக்குன்னா 129லேருந்து 132லேருந்து பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய ஹவுஸ் கனெக்ஷன்ஸு, இப்போது வீடுகளுக்கு வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய விஷயங்கள், ப்ரைவேட் வாட்டர் சப்ளை கன்சப்ஷன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதோடைய செக்ஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நான் டொமஸ்டிக் பர்பஸ் வாட்டருக்கு தராங்கன்னா அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றினா டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேமெண்ட் ஆஃப் வாட்டர், ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கட்டுறோம் இல்லைங்க, கொலா வரி, தண்ணி வரி, இந்த மாதிரி பாதாள சக்கரை வரி, இந்த மாதிரி குப்பை வரி, இந்த மாதிரி வரிகள்லாம் கட்டுற மாதிரி தண்ணியோடைய வரிகளை பற்றி எங்கே பேசியிருக்காங்க, அதுக்கு வந்து யார் தலைமையில் இருக்கும், அதுக்கு என்ன பைலாஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஃபார் வாட்டரில் செக்ஷன் 132A பவர் ஆஃப் கவுன்சில் டு மேக் பைலாஸ் ஃபார் வாட்டர் சப்ளை. ஸோ இந்த தண்ணி சம்மந்தம் இருக்கக்கூடிய பைலாஸ் எல்லாமே கவுன்சில் பண்ணலாம், அப்போ அவங்களுக்கு பவர்ஸ் வந்து 132A கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சப்ளை பியாண்ட் லிமிட்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி இந்த பர்டிகுலர் செக்ஷன் எங்கே பேசியிருக்கு அப்படின்னா செக்ஷன் 133 சப்ளை வித்தவுட் தி முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் சப்ளைஸ் வந்துச்சு அப்படின்னா பியாண்ட் த லிமிட்ஸு இந்த செக்ஷன் அடிப்படையில் செய்யலாம். கட்டிங் ஆஃப் வாட்டர் சப்ளை, ஸோ தண்ணியை நிறுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கான பவர்ஸ் எங்கே பேசினா 134லேருந்து 135க்குள்ளே பேசியிருப்பாங்க. ஸோ நான் லைபிலிட்டி மாதிரியான விஷயங்களும் இருக்குது, இவங்களுக்கு பவர்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ சர்டன் கேசஸ் தான் நான் லைபிலிட்டி ஆஃப் கவுன்சில்ஸ்லாம் ஏற்படும், அதெல்லாம் கொஞ்சம்
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை அதிகமாக பெய்யுது. இப்போது மழை பெய்யுறது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஓவராக ஃப்ளட் ஆகிட்டு இருக்கு. வீடுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? தண்ணியை கட் ஆஃப் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நான் லைபிலிட்டி தான் வரும். அந்த கவுன்சில்ஸ்க்கு நான் லைபிலிட்டி செஞ்சு தான் ஆகணும். இல்லை தண்ணி இன்னும் அதிகமாச்சுன்னா மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. ஸோ சாக்கடை தண்ணி எல்லாமே சேர்ந்து இந்த தண்ணியும் புழக்கத்தில் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ லைட்னிங் பற்றி எங்கெங்க பேசியிருக்குன்னா செக்ஷன் 136 பேசியிருக்காங்க. ஸோ அதாவது அல்லது தெருக்களில் இருக்கக்கூடிய லைட்டிங், ஸோ தெருவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்குகளை பற்றி பேசியிருப்பாங்க 136. இப்போ பப்ளிக் ட்ரைனேஜ், இப்போது பாதாள சாக்கடை பொதுவாக போயிட்டு இருக்குல்ல, அதை மெயின்டைன் யார் தலைமையில் செய்யணும் அப்படின்னா கவுன்சில் தலைமையில் தான் செய்வாங்க. அது பற்றின செக்ஷன் 137 பேசியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனேஜ் பை கவுன்சில். சரிங்களா? அடுத்தபடியாக ப்ரைவேட் ட்ரைனேஜஸாக தனியாக இருக்குல்ல, அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பார்த்திங்கன்னா நிறைய டூரிசம் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக வச்சு நடத்துவாங்க. ஸோ இவங்க இந்த ட்ரைனேஜஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், இதை பற்றி எங்கே பேசியிருக்காங்க? செக்ஷன் 138 144 செக்ஷன் வரைக்கும் பேசியிருக்காங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணணும், இது எப்படி ட்ரைனேஜை வந்து அப்ரூவ் படுத்த போகிறாங்க, இதுக்கு வந்து செஸ்பூல்ஸ் எப்படி நடக்க போகுது, ஹவுஸ் ட்ரெயின்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க, ப்ரீஸ் எப்படி பண்ண போகிறாங்க, அது மட்டும் வந்து கேட்சிங் ஆஃப் வாட்டர்ஸ் பைப்லைன்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் ஓனரோட ஆக்குப்பையர் யார் இருக்காங்களோ அவங்க ட்ரெயின் கவரிங்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வந்து பண்ணணும், பர்மிஷன்ஸ் ஆஃப் ஓவர் ட்ரெயின்ஸ் எப்படி வரணும், பவர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ட்ரெயின் ப்ரிமைசஸ் இன் காம்பினேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தலைமையில் தான் அந்த ஃபுல் ப்ரிமைசஸும் ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த காம்பினேஷன்ஸோட பவர்ஸ் எங்கே பற்றி பேசியிருக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோடைய க்ளோஸ் ஆர் பர்மிட் கொடுக்கலாம், பெர்மிஷன் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். அதுக்கும் பவர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட பவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அடுத்தபடியாக பப்ளிக் லேட்ரைன்ஸ்னு சொல்லும். இந்த பர்டிகுலர் செக்ஷன் எங்கே பேசப்பட்டிருக்கு அப்படின்னா செக்ஷன் 145, அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் லேட்ரைன்ஸ் அண்ட் யூரினல்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாமே கவர் ஆகும். ஸோ அது பப்ளிக் லேட்ரைன்ஸ் பற்றி பேசிட்டாங்க. இப்போ பப்ளிக் பேசின மாதிரி ப்ரைவேட் லேட்ரைன்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி எங்கே பேசுகிறாங்க? 146 149 வரைக்குமே கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த ஓனர் ப்ரைவேட்னா யார்? ஓனர் வந்து தனியாக ஆக்குப்பையர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லேபர்ஸ் இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஆடு மாடு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காட்டோட ஸ்டாண்ட் இருக்கும், கேட்டலோட ஷெட்ஸும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்க்குமே வந்து இதில் பற்றி பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மாட்டு கொட்டாயோ இல்லை பார்த்திங்கன்னா வந்து குதிரை வண்டியோ வச்சுருந்து தனியாக இப்போ ஹார்ஸ் ரேசிங்லாம் பண்ணுறாங்க. ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அனிமல்ஸும் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது ப்ரைவேட் லேட்ரைன்ஸாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை க்ளீன் பண்ணுறது, ஸ்க்ரீனிங் பண்ணுறது, இது செக் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை பற்றி 146 149 வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஜென்ரல் பவர்ஸை பற்றிலாம் எங்கே பேசியிருக்குன்னா செக்ஷன் 150 152 பேசியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறாங்கன்னா பைப்லைன்ஸு, வயரு, ட்ரெயின்ஸு, இது மட்டும் தானா கிடையாது. கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது, மெயின் எங்கே வருது, பெர்மிஷன் கொடுக்கும் போது என்ன மாதிரியான இருக்குது, பெர்மிஷன் கொடுக்கலன்னா எதை மாதிரியான விஷயங்கள் தடை செய்யணும், பெர்மிஷன் எப்படி கேன்சல் பண்ணுறது. ஸோ முனிசிபாலிட்டிக்கு அவுட் சைடில் வருதுன்னா அதுக்கான பவர்ஸ் எப்படி கவர் பண்ணுறாங்கிற ஃபுல் டீட்டெயில்டு எப்போ பேசியிருக்காங்க? 1920 பேசிட்டாங்க. இப்போ சாப்டர் 8 ஸ்கேவர்ஜிங் சொல்லுவோம். ஸோ இந்த செக்ஷன் எதுலேருந்து எது கவர் பண்ணியிருக்காங்க? செக்ஷன் 153 161 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க அப்படி பேசியிருக்காங்கன்னா முனிசிபாலிட்டி தான் பர்டிகுலர் அந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணப்படுறாங்க. ஸோ எந்த மாதிரியான அதாவது அசுத்தமான விஷயங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது காட் வச்சு நடத்துகிறாங்கன்னா அது எதை தடை செய்யணும், எதெல்லாம் தடை செய்ய வேண்டும், எதைக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுக்கெல்லாம் செய்யணும். பில்கிரிமேஜஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லைக் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு ரிலீஜியஸ் ஏரியாஸ்க்கெலாம் போவாங்க. இப்போ காசிக்கு போகிறது, ராமேஸ்வரத்துக்கு போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது பில்கிரிமேஜஸோடைய டாபிக் உள்ளே வரும். ஸோ பார்த்திங்கன்னா இதையும் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டிஸ்போசல்ஸ், இப்போ குப்பையோ இந்த மாதிரியான விஷயங்களை அப்ரூவ் படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராப்பராக செய்யணும், இல்லைனா அதுக்கு தடைஸ் போட்டுருவாங்க.
அந்த மாதிரியான விஷயங்களும் பேசிடுவாங்க. ஓவர் ஃப்ளோ ஆஃப் ஃபிளித் இருக்குது அப்படின்னா அதுக்கும் தடை செய்யக்கான செக்ஷன்ஸ் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ வந்து ட்ரைனேஜஸ் மாதிரியான ட்ரெயின்ஸ் மாதிரியான விஷயங்கள், ரப்பிஷ் மாதிரி விஷயங்கள், குப்பைகளை கொட்டுறது மாதிரியான விஷயங்களுமே இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இது எல்லாமே முனிசிபாலிட்டிக்கு அடிப்படையில் தான் வரும். பார்த்திங்கன்னா சாப்டர் 9ல் வந்து ஸ்ட்ரீட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸ்ட்ரீட்னா என்ன ஸ்ட்ரீட்டுங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்ட்ரீட் இருக்குது. பப்ளிக் ஸ்ட்ரீட்டோட செக்ஷன் என்னென்னா 162ல் இருந்து டோட்டலாக 174A வரைக்குமே பேசியிருப்பாங்க. இதில் ஒரு செக்ஷனை வந்து ஒமிட் பண்ணியிருக்கிறாங்க. மீதி செக்ஷன்லாம் எதை பற்றிங்க பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் ஸ்ட்ரீட்னு சொல்லும் போது ரிப்பேர் ஏற்படும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது மட்டும் தானா கிடையாது. இந்த அவென்யூ ட்ரீஸ் நிறைய ட்ரீட்ஸ் இருக்கும். அது ட்ரீஸ்னான மரம் இருக்குல்லங்க, அதை வந்து வைக்கிறதோ அதை வளர்க்குறதோ அதை வந்து காப்பாற்றுறதோ மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் தலைமையில் வரும், யார் தலைமையில் பவர்ஸ் கொடுக்கப்படுனா முனிசிபல் அத்தாரிட்டிஸ் தலைமையில் தான் நடக்கும். அவங்களுக்கு தான் பவர்ஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரீட்டாக இருக்குது, பெர்மனெண்ட்டாக க்ளோஸ்டு ஸ்ட்ரீட்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை யார் அப்ரூவ் படுத்துறது, யார் டிஸ்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பவர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்கள், பில்டிங்ஸ்லாம் பழைய பில்டிங்ஸ் இருக்கும். இப்போ அந்த பில்டிங் தலைமையில் வந்ததுன்னா யாரை வந்து அந்த அக்விஷனில் இருக்குது அப்படின்னா யார் அதை பர்டிகுலர்லி ரிமூவ் பண்ணுறதோ அதை மெயின்டைன் பண்ணுறதோ யார் தலைமையில் வருதுங்கிற பற்றினதையும் இந்த டாப்பிக்கில் பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பில்டிங் லைன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரீட் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தான்னா பில்டிங் லைன்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் நிறைக்கும். செட்பேக் ப்ரொஜெக்டிங் வால்ஸ் இருக்கும், சரிங்களா, செவறுகள் எடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வாட்ரிங் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், எப்படி தண்ணி வந்து எப்படி அந்த தெருக்களில் போகணுங்கிற பற்றின டீட்டெயிலும் பேசியிருப்பாங்க. டெம்பரவரி க்ளாஷர் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸுமே இருக்குது, சரிங்களா. டெம்பரரி அப்போ மூடி வச்சு திறக்கிற மாதிரியான விஷயங்களுமே தெருக்களிலும் இருக்கும். முனிசிபாலிட்டி வந்து என்ன பண்ணலாம், ரெக்கவர் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் பை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிராஃபிக் நடக்குது அப்படின்னா அதுக்கான பவர்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ப்ரொஜெக்டட் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து செட்பேக் ப்ரொஜெக்டிங் பில்டிங் வால்ஸ் வரைக்குமே இதில் டோட்டலாக பேசியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் ஸ்ட்ரீட் கவர் பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் ஸ்ட்ரீட்டும் கவர் பண்ணுறாங்கன்னா ஆமாம், ப்ரைவேட் ஸ்ட்ரீட்டும் கவர் பண்ணுறாங்க. இதோடைய செக்ஷன் 175லேருந்து 179 வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. இப்போ டெமாலிஷ் பண்ணணும், அல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 176 பிரகாரம் பண்ணணும். ஸோ இந்த 176 செக்ஷனில் எதை பற்றி பேசியிருக்குன்னா மேக்கிங் ஆஃப் நியூ ப்ரைவேட் ஸ்ட்ரீட்ஸ். இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, ஒரு மிகப்பெரிய வென்யூ கொண்டு வர போகிறாங்க, இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டர்ஸ் வந்து அது கொண்டு வந்து ப்ரைவேட் ஸ்ட்ரீட்டாக மாறிடும். ஸோ உள்ளே இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட் ஸ்ட்ரீட்டாக மாறும். ஸோ இப்போ அதுக்குள்ளே வரக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடைகள், ஷேட்ஸு, பார்க்ஸு, அதுக்கு பேர் வைக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது உள்ளே வரும். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைவேட் ஸ்ட்ரீட்னு இருக்குது. ஸோ இதோடைய ஓனர் தான் பர்டிகுலராக எல்லாமே, அவங்க தான் வந்து எனக்கு ஆப்ளிகேஷன்ஸ் வரும். ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க தான் லைக் தே ஷுட் டேக் கேர் ஆஃப், தே கம்ஸ் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சனாக உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போது யாருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்காதானா இருக்கும், சரிங்களா, அவங்களுடைய பவர்ஸுமே இருக்கும். ஸோ பவர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸும் இருக்கும், பட் டு தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸாக இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ப்ரைவேட்டில் போயிடறனால டோட்டலாக அவங்களே போவாங்க. பட் ஏதோ ஒரு பிரச்சனைனா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தலைமையிலையும் அது நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக ப்ரைவேட்னா ப்ரைவேட் சீட்டாக மாறிடாது. ஸோ பெர்மிஷன்ஸ் வாங்கிடுவாங்க அவங்க, அதுக்கு தனியாக ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் ஆஃப் ஓனர்ஸ் டு ரிக்வயர் ஸ்ட்ரீட் டு பி டிக்ளேர்ட் பப்ளிக் அப்படின்னு செக்ஷன் வந்து 179, சரிங்களா, இதுதான் பேசியிருக்கோம். அடுத்தபடியாக என்க்ரோச்மெண்ட் ஆன் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தெருக்கள். இப்போ தெருன்னு சொல்லும் போது என்ன மாதிரியான என்க்ரோச்மெண்ட்லாம் நடக்கும், அதாவது ஆக்கிரமிப்பு செய்யுது. எதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யலாம், டியூ டு ஒரு லைட்னாலேயோ, ஒரு கதவுனாலேயோ, ஒரு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறனாலேயோ, ஒரு பில்டிங்னாலேயோ என்ன ஆகும் பர்டிகுலர் என்க்ரோச்மெண்ட் நடக்கலாம், மக்கள்னாலேயோ கூட நடக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் கேள்வி இருக்குங்க, பப்ளிக் ஸ்ட்ரீட் ஓப்பன் டு ஆலா அப்படின்னு. ஆமாம், ஆல் தான். எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 180A பேசியிருக்காங்க. ஸோ இந்த என்க்ரோச்மெண்ட் ஆன் ஸ்ட்ரீட்டோட செக்ஷன் 180லேருந்து 188 வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பில்டிங் ஹவுஸ் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா யார் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து, இந்த இரெக்ஷன்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறதுலேருந்து, லைக் பார்த்திங்கன்னா டோர்ஸோ, கிரவுண்ட் ஃப்ளோர் விண்டோஸோ, இந்த மாதிரியான பார்ஸ் மாதிரியான விஷயங்கள் வெளியே வரதுலாம் நல்லா தடை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தடை செய்வது பற்றின செக்ஷனும் பேசியிருக்காங்க. யாருக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்கிற பற்றின விஷயங்களுமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் பேசியிருக்காங்க. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுங்கிற பற்றி இந்த சட்டத்தில் பேசியிருக்காங்க.
ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய தடை செய்யக்கூடிய விலக்குகள் பற்றியும் தடை செய்யக்கூடிய பார்ஸ் பற்றியுமே வந்து இதில் பேசியிருப்பாங்க. இப்போது ஏதோ ஒரு குழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது யார் குழி ஆயிருக்கு அப்படின்னா அது தடை செய்ய ஒரு விஷயம், அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ஒரு பில்டிங் எடுக்கிறாங்கன்னா லைசன்ஸ் எப்படி எடுக்கணுங்கிற பற்றியுமே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் இது எல்லாமே கவர் ஆகிடுச்சு. நேமிங் ஆஃப் ஸ்ட்ரீட் எக்ஸெட்ரா, ஒரு பெயர் வைக்கணும், ஒரு தெருக்கு பெயர் வைக்கணும், அது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்குன்னா 189 செக்ஷனில் பேசியிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் பில்டிங், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு நம்பர் யார் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றியும் செக்ஷன் 190 பேசியிருப்பாங்க. ஸோ 190 ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 10 வந்து பில்டிங்ஸோட ரெகுலேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. பில்டிங்கோட ரெகுலேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பவர் சொல்லிட்டு செக்ஷன் 191 196 வரைக்கும் டோட்டலாக ரொம்ப இலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பில்டிங் ரூல்ஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து பர்டிகுலர்லி லோக்காலிட்டிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் வந்து முக்கில் பில்டிங் ஏற்பட்டிருப்பாங்க. ஸோ அதோடைய செக்ஷன்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, எதுக்கு வந்து தடை வந்து லைக் இல்லாமல் இருக்குது, வித்தவுட் பெர்மிஷன் வித் பெர்மிஷன் மாதிரியான விஷயங்களுமே இருக்குது. சரிங்களா, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஸோ பில்டிங்ஸ் அதர் தன் ஹட்ஸ், ஸோ குடிசை வீடுகளை போக மற்ற அதர் தன் ஹட்ஸை போக பில்டிங் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 197 செக்ஷன் 206 வரைக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோடைய ரோல் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. நெசசரி ப்ரியார் அப்ரூவல் ஆஃப் சைட் எவ்வளோ முக்கியம்னு இந்த செக்ஷனில் பேசியிருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு என்டேஜிங் ஆன ஒரு ஹியூமன் லைஃப்க்கு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஏதோ ஒரு பயம் முடுத்தக்கூடிய ஒரு டேஞ்சர் ஏற்படக்கூடிய விஷயம்லாம் அது தடுக்கக்கூடிய முக்கியமான பவர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். சப்போஸ் என்ன மாதிரியான கிரவுண்ட்ஸில் வந்து ஒரு சைட்டோ லைசன்ஸ் கொடுக்குறதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறதோ ரீகன்ஸ்ட்ரக்டிங் பில்டிங் பண்ணுறதோ, இப்போ லேப்ஸ் ஆஃப் பெர்மிஷன் ஏற்பட்டால் என்ன ஆகும், ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணால் யார் தலைமையில் அது பவர்ஸ்லாம் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிகிட்ட வந்துடும். இப்போது கிணறு வெல்ஸ் பற்றி எங்கே பேசியிருக்கு, எந்த செக்ஷனில் பேசுனா 207 பேசியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்டன் செக்ஷன்ஸ் டு வெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸை இதுக்காக ஒதுக்கிட்டாங்க. இப்போ ஹட்ஸ், இப்போ குடிசை பற்றி எங்கே பேசியிருக்காங்க, செக்ஷன் 208 செக்ஷன் 213 வரைக்கும் இதுதான் கவர் பண்ணுது. ஸோ 213 வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ வித் பெர்மிஷன் வித்தவுட் பெர்மிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்க அப்ரூவ் படுத்தலைன்னா ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றியும் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. பாலிஷன்ஸ் பண்ணுறது, இப்போ வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கொண்டு வரணும், அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இப்போது வால்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின்டெனன்ஸ் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அல்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும், ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரணும், அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரது பற்றியுமே இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் வால்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அடிஷன் செக்ஷன் 214 215A வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பவர்ஸ் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி பற்றி செக்ஷன் 216 217 வரைக்குமே சொல்லியிருப்பாங்க. இதில் டிமாலிஷன்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் பற்றியும் அன்லாஃபலி கமென்ஸ்டு மாதிரியான விஷயங்கள் கம்ப்ளீட்டட் பண்ணுறாங்க இல்லை கேரிட் பண்ணியிருந்தாங்கன்னா 217 எக்ஸம்ஷன்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. ஃபார் தி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி பவர்ஸ் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 10A பில்டிங் ரெகுலேஷன்ஸ் இன் ஹில் ஸ்டேஷன்ஸ் பற்றி எங்கே கவர் பண்ணியிருக்காங்க, 217A 217Q வரைக்கும் பேசியிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் கொடுக்குறதுலேருந்து தடை செஞ்சக்கூடிய பில்டிங்ஸு, ஒரு சில விஷயங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் லைசன்ஸ் கொடுங்க. ஹில் ஸ்டேஷனாக என்னங்க, ரொம்ப மலை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் வாங்காமல் பண்ணுறாங்கன்னா, லைசன்ஸ் இல்லாமல் பண்ணாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணும், என்ன பெனால்ட்டி கொடுக்கணும், அந்த லைசன்ஸ் பீரியட் என்ன பீரியடு, எங்கே கொடுத்துருக்காங்க, பவர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, சப்சீக்வெண்ட்டாக அவங்க திருப்பி செஞ்சாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பர்டிகுலர் கம்பெனி யாராவது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அஃபென்ஸில் வராங்கன்னா என்ன நடவடிக்கை எடுக்கணும், இப்படி தடை செஞ்சும் அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னா பவர் டு ஸ்டாப் ஒர்க் உடனே தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 217J இலாபரேட் பண்ணியிருக்காங்க. இதை ரிவ்யூ பண்ணுற செக்ஷன்ஸும் ஹைகோர்ட் கிட்ட ரிவிஷன் வாங்கக்கூடிய செக்ஷன்ஸும் காம்பன்சேஷன் மாதிரியான விஷயங்களும் சரி, சிவில் கோர்ட்டோட பற்றி பார்த்து டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் தானா கிடையாது, ரிலாக்ஸேஷன்ஸ் பற்றியுமே பவர்ஸ் பற்றியும் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது சாப்டர் 11 வந்து நியூசன்சஸ் பற்றி பேசியிருக்காங்க.
இப்போ இந்த நியூசன்ஸ் தலைப்பில் டேஞ்சரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரீஸ் அண்ட் பிளேசஸில் இந்த தலைப்பு பர்டிகுலர் தலைப்பில் 218லேருந்து 222 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது டேஞ்சரஸான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, டேஞ்சரஸான ட்ரீ இருக்குது, டேஞ்சரஸான கிணறோ ஏதோ ஒரு பார்த்திங்கன்னா டேங்க் இருக்கோ இல்லை ரொம்ப ஆபத்து தரக்கூடிய குழி வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இல்லாமல் குவாரிங் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்து சேதாரம் ஏற்படக்கூடிய விதத்தில் இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஏதாவது எரியக்கூடிய தன்மையில் இருக்குது, ப்ரிகாஷன்ஸ் இந்த முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நியூசன்ஸ் டாப்பிக்கில் வந்துடும். ஸோ இதில் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. ஸோ கிணறுலேருந்து மரத்துலேருந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து குவாரியிலேருந்து எதுவுமே கவர் ஆகக்கூடிய செக்ஷன்ஸ் இது தான். ஸோ கண்ட்ரோல் ஓவர் வாட்டர்ஸ் எக்ஸட்ரா இந்த செக்ஷன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் கவர் ஆகுது அப்படின்னா 223 இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 231 வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வெல்ஸ் பொது கிணறு, பொதுவாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள், பொதுவாக இருக்கக்கூடிய தண்ணி வரக்கூடிய டேங்க்ஸ், கிணறு, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட பவர்ஸ், அவங்களுடைய பர்மிஷன்ஸ், நியூசன்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க, பூல்ஸ் பற்றி பேசியிருப்பாங்கன்னா அதாவது ஸ்விம்மிங் பூல்ஸ் கூட இதில் கவர் ஆகும். ஸோ கல்டிவேஷன் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, அறுவடை செய்கிறாங்க, இல்லை குடிக்கக்கூடிய தண்ணி ப்ரைவேட் டேங்காக இருக்குது, இல்லை வந்து டியூட்டி ஆஃப் த கவுன்சிலுக்கு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ தண்ணி தேங்கி இருக்குன்னா யார் நடவடிக்கை எடுக்கணும், பொதுவாக இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு யார் வந்து தடை இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கணும்னு சொல்லி எந்த செக்ஷனை சொன்னால் 227A பப்ளிக் வெல்ஸ் எக்ஸெட்ரா ஓப்பன் டு ஆல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொஹிபிஷன் அகேன்ஸ்ட் ஆர் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் வாஷிங் அனிமல்ஸ் ஆர் க்ளோத்ஸ் ஆர் ஃபிஷிங் ஆர் ட்ரிங்கிங் இன் பப்ளிக் வாட்டர் கோர்சஸ் டேங்க்ஸ் எக்ஸட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 228 ஒரு சில விஷயங்கள் தடை செஞ்சுருக்காங்க. எதுக்கு தடை செஞ்சுருக்காங்கன்னா மிருகத்தை கழுவுறதுக்கோ, துணியை கழுவுறதுக்கோ, இல்லை மீன் பிடிக்கிறதுக்கோ, இல்லை குடித்தண்ணியை வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தடை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரியான செக்ஷன்ஸ் பற்றியுமே இதில் பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வாஷ் ஹவுசஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பற்றி செக்ஷன் 229 கிளியராக பேசியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வாஷர் மென்னுக்கான செக்ஷன்ஸுமே இதில் பேசியிருக்கிறாங்க. எதை தடை செய்யப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத பற்றியுமே டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கண்ட்ரோல் ஓவர் அபேண்டன் லேண்ட்ஸ், அன்ட்ரிம்டு ஹெட்ஜஸ் எக்ஸட்ரா எங்கே பேசியிருக்கிறாங்கன்னா செக்ஷன் 232 234 வரைக்கும் பேசிக்கிறாங்க. டெனன்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதான் அன்டெனன்ட் பில்டிங் ஆர் லேண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா யாரோட கண்ட்ரோலில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையோ இல்லை வேறோ மாதிரியான விஷயங்கள் வந்து போடப்பட்டிருக்கு, அதை யார் ரிமூவ் பண்ணணும், யார் தலைமையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இப்போ ஃபென்சிங் ஆஃப் பில்டிங்கோ ஒரு வந்து விஷயங்கள் வந்து சுற்றி கட்டடத்தை சுற்றி வந்து ஏதோ ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இல்லை அதனால வந்து ஒரு மரமோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஹெட்ஜஸ் ஏற்படுதுன்னா யார் கண்ட்ரோலில் வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் 3 செக்ஷனுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் ஓவர் இன்சானிட்டரி பில்டிங்ஸ், ஸோ செக்ஷன் 235 238 வரைக்குமே பேசுவோம். ஸோ ஓவர் க்ரௌடிங், டுவெல்லிங் ஹவுஸ், டுவெல்லிங் பிளேசஸ்ஸு, ஹியூமனோட ஹேபிடேஷனுக்கு அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸு, இன்சானிட்டரியான பில்டிங்ஸு, லைன் வாஷிங்கோ இல்லை க்ளீனிங் ஆஃப் பில்டிங்ஸ் மாதிரியான விஷயங்களை பற்றி டோட்டலாக இதெல்லாம் கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் ஓவர் சர்டன் அனிமல்ஸ், ஸோ ஒரு சில மிருகங்கள்னு சொல்லும் போது செக்ஷன் 239 241 வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரே பிக்கு, ஸ்ட்ரே டாக்ஸு, இல்லை நியூசன்ஸ் செய்கிறாங்க அதுக்கு எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க, என்ன மிருகங்களுக்கெல்லாம் தடை சொல்லியிருக்காங்க, குப்பை போடக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் வந்து தடை செஞ்சுருக்காங்க, ஏன் ஃபீடிங்லாம் பண்ணக்கூடாது, அனிமல்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு எந்த செக்ஷன் தடை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி 239 241 வரைக்குமே ஃபுல்லாகவே நம்ம கவர் ஆகும். ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் 242 243. ஸோ இந்த செக்ஷனில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிக்கு என்ன பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் டேஞ்சரஸான ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தால் என்னமான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஓனருக்கு வந்து கொடுக்கணும், இல்லை ஆக்குப்பேருக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இப்போ காம்பன்சேஷன் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து என்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இப்போ சாப்டர் பர்டிகுலரி 12 லைசன்ஸ் அண்ட் ஃபீஸஸ் பற்றி ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் வந்து 244 பற்றி பேசியிருப்பாங்க. கீப்பிங் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 245 248 வரைக்கும் பேசியிருப்பாங்க. ஸோ அனிமல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா லைசன்ஸ் வாங்கி வைக்கணும்.
இப்போ வந்து கேட்டில் ஷெட்டோ கவ் ஹவுசஸோ இருக்கு, இல்லை ஓவர் ஸ்டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் பவர்ஸ் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பில்டிங் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் வாங்கி தான் பார்ப்போம், அதுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ கேட்டில் ஷெட் இல்லை கவ் ஹவுஸாக இருக்குன்னா அதை பற்றியுமே டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் பற்றி எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 249 இருந்து 258 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஹெட்டிங்கில். ஸோ முனிசிபல் ஸ்லாட்டர் ஹவுசஸ்லேருந்து ஸ்லாட்டர் ஆஃப் அனிமல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது, ஒரு விழா நடக்குது, ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அதுக்கான ஸ்லாட்டருக்கான பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கணுங்க. அது யார் தலைமையில் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே லைசன்சிங் வாங்கி தான் பண்ணணும். இப்போது ஸ்லாட்டரிங் ஹவுஸாகவே இருந்தோம் லைசன்ஸ் வாங்கி பண்ணணும். இப்போ வந்து மில்க் ட்ரேட் வந்து ரெகுலேஷன்ஸ் தனியாக இருக்குங்க. பால் வந்து எடுத்துகிட்டு வராங்கள மாட்டு பாலெல்லாம், அதுக்கெல்லாமே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு வந்து அலவுடு. இல்லைனா லைசன்ஸ் இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தடை போட்டுருவாங்க. அது இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸ் ஒர்க் ஷாப்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான நிறைய வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, உடனே இழுத்து மூடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெர்மிஷன்ஸ் இருக்குதுங்க. ஃபயர் பேஸ் பண்ணி பெர்மிஷன்ஸ் வாங்கணும், ட்ரைனேஜஸ் பெர்மிஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பெர்மிஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பெர்மிஷன்ஸ். இப்போது 20-30 மேலே பேர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயர் மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுக்கு வந்து முக்கியமாக செலவுக்கு தரக்கூடிய பணம், போனஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவரும். இதெல்லாமே ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. பல முறை சொல்லியும் அவங்க கேட்கலன்னா தான் சீஸ் பண்ணுவாங்க, சீல் வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட், பட்சர்ஸ், ஃபிஷ் மார்க்கெட்ஸ், ஹாக்கர்ஸ் பற்றி எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 259 இருந்து 270E வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைவேட் கார்ட்டாக இருக்குது, எதுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, ஏதோ ஒரு பிரச்சனை மார்க்கெட்டுக்குள்ளே நடக்குது, இல்லை வந்து மீன் மார்க்கெட்லேயோ இல்லை லைசன்ஸ் எப்படி வாங்குறது, இப்போ வந்து எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கணுங்க. ப்ரைவேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அந்த லைசன்ஸ் கொடுக்கவும் முடியும், அதை கேன்சல் பண்ணவும் முடியும். லைசன்ஸ் ஃபார் ப்ரைவேட் மார்க்கெட்டும் இருக்குது, பப்ளிக் மார்க்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஆஃப் லைசன்ஸ் பற்றி 262A ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இதில் கவுன்சிலோட பவர் என்ன, சஸ்பென்ஷன் ஆர் ரெஃப்யூஷல்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பற்றியுமே பேசியிருப்பாங்க. தடை செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது நியூசன்ஸ் செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, டியூட்டியை வந்து சரியாக செய்யலை அப்படின்னா அதுக்கான நடவடிக்கையும் எப்படி எடுக்கணுங்கிறத பற்றியுமே இதில் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஃபார் சேல் எக்ஸெட்ரா எங்கே பேசியிருக்காங்க, செக்ஷன் 271 இருந்து 277 எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஜஸ்டி டு டீல் வித் தெம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 277 சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பொருள் அப்ரூவ் படுத்துகிறாங்க, அது சீஸ் பண்ணி எடுக்கிறாங்கிறதுக்கான விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஏதோ நோய்வாய்ப்பற்ற ஒரு மிருகமாக இருக்குது, ஒரு மோசமான ஒரு சாப்பாடு துர்நாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது வந்து யார் தலைமையில் வந்து நடக்கும், இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், யார் தடுப்பாங்க, யாருடைய கடமை அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட கடமை அண்ட் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இப்போது டிஸ்போசல் ஆஃப் தி டெட், இப்போது இறந்த சடலங்களாக இருக்குது, அப்போ அதை எப்படி கார்பரேட்ஸ் எப்படி பண்ணணும்னு செக்ஷன் 278 285 கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓனர்லெஸ் பிளேசஸாக இருந்தால் அது என்னமா எப்படி வந்து அதை க்ளோஸ் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணணும், டெட் பாடியாகவே இருந்தாலும் அது புதைக்கக்கூடிய இடங்களுக்கு லைசன்ஸ் தேவைங்க. ஸோ அதெல்லாம் யார் தலைமையில் நடக்கணும், இப்போ ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் எப்படி பண்ணணும், எவ்வளோ பரியல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர்னிங்ஸ் நடந்திருக்குங்க மாதிரியான விஷயங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப டேஞ்சரஸாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, பேர்னிங் கிரவுண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படக்கூடாது சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு. கிரேவ் டிக்கர்ஸ்க்கான லைசன்ஸுமே தனியாக இருக்குது. அதை பற்றி செக்ஷன் 285 டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க இந்த சட்டத்தில். இப்போ சாப்டர் 12A என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னா செக்ஷன் 285A 285J வரைக்கும் எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க, இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பற்றியும் டீட்டெயில் பேசியிருப்பாங்க. ஸோ எரெக்ஷன்ஸ் ஆஃப் ஹார்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் பேனர்ஸ், ப்ளே கார்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள், லைசன்ஸ் எப்படி வாங்கணும், டேக்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் ஹார்டிங்கில் எப்படி பண்ணுறாங்க, எப்படி கேன்சல் பண்ணுறாங்க, எப்படி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி மேல்முறையீடு போகலாம், அப்பீல் போகலாம், என்ன மாதிரியான பெனால்ட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ப்ராஹிபிஷன்ஸ் தடையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப விவரமாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசியிருக்கிறாங்க. சாப்டர் 13
vital statistics and the preventions on the diseases. So for vital statistics topicல section 286ல compulsory registrations of vital statistics அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கட்டாயமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும், அது கட்டாயமாக அவங்க ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேஞ்சரஸ் டிசீசஸ் எங்கே பேசியிருக்காங்கன்னா செக்ஷன் 287லேருந்து 299 வரைக்குமே கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபனிஷன்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் டிசீஸ், ரொம்ப அபாயகரமான நோய்கள்னால் என்ன, அதுக்கான அர்த்தங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆப்ளிகேஷன்ஸ், மெடிக்கல் ப்ராக்டிஷனரோட கடமைகள் என்ன, பார்த்திங்கன்னா சஸ்பெக்ட் ஒரு விஷயம் வந்து சந்தேகத்தின் இடையில் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போகிறதுக்கான பெர்மிஷன்ஸ் அண்ட் அதுக்கு பவர்ஸ் யாருக்கு தரப்பட்டிருக்கிற பற்றின விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் பில்டிங் அண்ட் ஆர்டிகல்ஸ், இப்போ ஏதோ ஒரு இடத்துல இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு நோய் பரவுதுன்னா உடனே தடை வந்து செஞ்சு மக்களை வந்து அந்த இடத்துல அப்ரூவப்படுத்துறதுக்கான விஷயங்களை பற்றிலாம் இந்த டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து இந்த ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொருளோ ஒரு விஷயங்களை எப்படி வந்து மாற்றம் செய்கிறது, தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட முக்கியமான ரோல், பர்டிகுலரி ஹாஸ்பிட்டல்லையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களை எப்படி அப்ரூவப்படுத்தணும், அவங்கள எப்படி காப்பாற்றுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தலைமையில் தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பர்சனாக இருக்காங்க, பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள அவங்கள வந்து பர்டிகுலராக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்க வெளியே எங்கேயும் போகாமல் அவங்கள தடை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அந்த பில்டிங்குமே தடை போட்டிருப்பாங்க. ஸோ பப்ளிக் என்டர்டைன்மெண்ட் மாதிரியான இடங்களுக்கு இவங்க போகிறத வந்து டோட்டலாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட் ஒரு இடமா இருக்குன்னா அதை டோட்டலாக ப்ரொஹிபிட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான பவர்ஸுமே தரப்பட்டு இருக்குது. இப்போ மைனர் சஃபரிங்காக இருக்குது அப்படின்னா, இப்போது பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதோ அட்டன் பண்ணுறதுக்கோ விஷயங்களை தடை செய்யணும். ஏன்னா அந்த நோய் வந்து குழந்தைங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஸ்கூலில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பரவிடும். ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் போகாமல் லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றின விஷயங்களுமே இந்த பர்டிகுலர் ஆக்டை ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ செக்ஷன் 300 302 இப்போயுமே ஸ்மால் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மா போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்களே. அப்போ வேக்சினேஷன் வந்து கம்பல்சரியாக கொடுக்கறதோ தடை செய்கிறதோ கடமையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 5ல் சப்சிடரி லெஜிஸ்லேஷன்ஸ் அண்ட் பெனால்ட்டி சொல்லிட்டு சாப்டர் 14ல் ரூல்ஸ் பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிற ஒரு முக்கியமான தலைப்பில் ரூல்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் செக்ஷன் 303லேருந்து 305A வரைக்குமே பேசியிருப்பாங்க ரூல்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் பற்றி. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வந்து பவர் இருக்குது, என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஷெடியூல்ஸ் அடிப்படையில் செய்யணும், செக்ஷன் 305 எந்த அளவுக்கு முக்கியம், என்ன மாதிரியான சட்டங்களை பைலாஸை செய்யலாம், ரூல்ஸில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. இப்போ பைலாஸ்னே சொல்லியே செக்ஷன் 306லேருந்து 310 வரைக்குமே டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இப்போ பவர் ஆஃப் கவுன்சில் டு மேக் பைலாஸ் பற்றின விஷயங்களை 306ல் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி சர்டன் பைலாஸ் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் இஃபெக்டில் செய்கிறதுக்கான பவர்ஸ் பற்றியுமே 307ல் பேசியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ லைக் ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெனால்ட்டி பற்றியும் வந்து செக்ஷனில் வந்து 308ல் பேசியிருப்பாங்க. கண்டிஷன்ஸ் வந்து ப்ரீச் பண்ணி நாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கணும் மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லாமே கன்ஃபர்மேஷன் நடந்து தான் அந்த பைலாஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பைலாஸ் டாப்பிக்கில் இந்த ப்ரொவிஷன்ஸ் படிக்கும்போது நமக்கு புரிய வரும். ஸோ பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் பைலாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ இதில் செக்ஷன் 311லேருந்து 312 வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ காப்பி ஆஃப் ஆக்ட், ரூல்ஸ், பைலாஸ் டு பி சோல்டு அட் முனிசிபல் ஆஃபீஸ், ஸோ இது எல்லாமே முனிசிபல் ஆஃபீஸ் தலைமையில் போகணும். ஸோ இது எல்லாமே டோட்டலாக இந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் செக்ஷன்ஸில் பேசியிருப்பாங்க. சாப்டர் 15ல் பெனால்ட்டிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த பர்டிகுலரி செக்ஷன் 313லேருந்து 320 வரைக்குமே பேசியிருப்பாங்க. ஸோ பெனால்ட்டி எதுக்கெலாம் போடலாம், எதுக்கெலாம் வந்து அபராதம் போடுவாங்க, எதுக்கெலாம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு விஷயம் தடை சொல்லி அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டிஸ் போடலாம். நோட்டீஸும் கொடுத்து அதை மதிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு பெனால்ட்டிஸ் போடலாம். அது மட்டும் இல்லாமல் பொய்யான தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துலையும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலரோ சேர்பர்சனோ வைஸ் சேர்பர்சனோ டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். தவறு செஞ்சுருக்காங்க தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அவங்களே வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் சாப்டரில்
ரொம்ப டீட்டெயில்டாக ஷெட்யூல் அடிப்படையில் எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு வெஹிக்கிளையோ ஒரு மிருகத்தையோ வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கும் படியே அவங்க மேலே பெனால்ட்டிஸ் போடலாம். அதே மாதிரி அதாவது ஃபைன் அமௌண்ட்டு அவங்களுக்கு அபராதம் கொடுக்கலாம். அன்லாஃபுல்லாக ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் பெனால்ட்டி போட்டு அபராதம் போடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க. 6ல் சாப்டர் 16ல் ப்ரொசீஜர் அண்ட் மிஸ்செலேனியஸ் டாப்பிக்கில் லைசன்ஸ் அண்ட் பெர்மிஷன் சொல்லிட்டு 321 323 வரைக்குமே டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. இதில் எப்படி ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும், இதுக்கு அப்பீல் எப்படி போகலாம், எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி டு கவுன்சில் எப்படி போகலாம், இதுக்கு என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க அப்பீல் போகிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பவர் டு சமன் போகுதுலாங்க, இது பற்றின விஷயங்கள் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா செக்ஷன் 324 325 கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்கொயரி நடக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது, சம்மன்ஸ் கொடுக்கறது, எலெக்ஷன்ஸ் கண்டக்டிங் பற்றி கொடுக்கறது, இப்போ பவர் ஆஃப் பர்சன்ஸ் பற்றி எல்லாமே இந்த 2 செக்ஷன்ஸ்குள்ளேயே டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. நோட்டீஸஸ் எக்ஸெட்ராங்கிற தலைப்புக்கு செக்ஷன் 326 331 பேசியிருக்கிறாங்க. அப்போது நோட்டீஸோட ஃபார்ம் எப்படி இருக்கணும், பெர்மிஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கணும், டாக்குமெண்ட்டோட சிக்னேச்சர், ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா சிக்னேச்சர் மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கணும், எங்கே எடுக்கணும், இப்போ பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், பைலாஸ், நோட்டீஸஸ், ஆர்டர்ஸ் மாதிரியான விஷயங்களை பப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், நோட்டீஸ் எப்படி கொடுக்கணும், மெத்தட்ஸ் ஆஃப் சர்விங் டாக்குமெண்ட்ஸ் எப்படி எந்த முறையில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரிலேஷன்ஸ் ஆஃப் ஆக்குப்பையர் டு ஓனர் செக்ஷன் 332 334 ரெக்கவரி பை தி ஆக்குப்பையர் ஆஃப் சம் லீவியபிள் ஃப்ரம் ஓனர்லேருந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தடையாக இருக்குது நம்ம விஷயங்களாக இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில். அடுத்தபடியாக பவர் ஆஃப் என்ட்ரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தலைப்பில் செக்ஷன் 335 337 வரைக்குமே கவர் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்ஸ்பெக்ஷன்ஸ், என்ட்ரி ஆகிறது, சர்வே பண்ணுறது, எக்ஸிக்யூட் ஆஃப் தி ஒர்க் பண்ணுறதுலேருந்து அட்ஜசன்ட் டு ஒர்க்ஸ் ஏதாவது இருக்குது, இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணணும், இப்போ ஸ்டாம்பிங் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க. பவர் டு என்ஃபோர்ஸ் லைசனிங் ப்ரொவிஷன்ஸ், ஆர்டர்ஸ் எக்ஸெட்ராவில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 338 உங்களுக்கு 342 வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏஜென்ட்டு, ட்ரஸ்டி, இது மட்டும் இல்லாமல் ஆர்டர்ஸு, லைசன்ஸு, கான்சிக்வன்ஸு ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லேருந்து ரிசீவ் பேமெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தபடியாக பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் எக்ஸெட்ரா பை அண்ட் டு தி முனிசிபாலிட்டி டாப்பிக்கில் 343 349 வரைக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த முனிசிபாலிட்டிக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ரெக்கவரி பண்ணணும், லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குது, இதுக்கு சர்ப்ளஸாக சேல் ப்ரொசீட்ஸ் ஆச்சுன்னா என்ன ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், சட்டம் என்ன சொல்லியிருக்குது, சட்டத்தின் அடிப்படையில் இம்ப்ரிசன்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் எப்படி கொடுக்கப்படுது, என்ன மாதிரியான காஸ்ட் போடணும், முனிசிபல் ப்ராப்பர்ட்டினா என்ன, பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் பற்றின விஷயங்கள்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக அப் டு டேட் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸ் டாப்பிக்கில் செக்ஷன் 350 354 வரைக்கும் கவர் ஆகிருக்குங்க. இதில் யாரை பற்றிலாம் பேசியிருக்காங்கன்னா சிவில் ஆக்ஷன் பற்றி பேசியிருப்பாங்க, கிரிமினல் ஆக்ஷன் பற்றி பேசியிருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, லீகல் அட்வைஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, அத்தாரிட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க, முனிசிபல் அத்தாரிட்டிஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க, அசஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி பேசியிருக்காங்க, சேர்மேன், மெம்பர்ஸ், கலெக்டர், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், முனிசிபல் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ், ஏஜென்ட்ஸ், எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர்ஸ் மாதிரி எல்லார் பற்றியுமே இந்த டாப்பிக்கில் பேசியிருக்கிறாங்க. ஸோ போலீஸுங்கிற டாப்பிக்கில் செக்ஷன் 355 357 பேசிப்பாங்க. ஸோ போலீஸோட கடமை என்ன, போலீஸோட பவர்ஸ் என்ன, ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுற கூட பவர்ஸ் என்ன, இப்போ முனிசிபல் சர்வெண்ட்டாக இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற மாதிரியான டாப்பிக்கில் பேசிட்டாங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்டுங்கிற டாப்பிக்கில் 357A இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு, அது இன்ஃபர்மேஷன் யார் பண்ணணும், இந்த 3rd கிரேடு முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்தோட முக்கியமான விஷயம் என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. மிஸ்செலேனியஸ் அப்படிங்கிற தலைப்பில் 358 362 வரைக்கும் எப்படி அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும், பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் டு முனிசிபல் ஆஃபீஸர், ஏஜென்ட், சப் ஏஜென்ட்டுக்கு எப்படி நடக்குது, முனிசிபல் அத்தாரிட்டி, சர்வெண்ட், கான்ட்ராக்டர்ஸ்க்கு எப்படி எல்லாம் விஷயங்கள் தடை செஞ்சுருக்கிறாங்க, எதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவல் ஆஃப் மார்க் ஒரு விஷயம்
இருக்குன்னா அது எதனால் தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தடை செய்ய விஷயங்கள் நோட்டீஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ் ஆர் எனி மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அந்த தடை செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ராஹிபிஷன்ஸ் பற்றி மிஸ்லனரிஸில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஸ் ஆஃப் டெலிகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் செக்ஷன் 363ல் டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி அண்ட் டிரான்ஸ்டரி ப்ரொவிஷன் சொல்லிட்டு செக்ஷன் 364லேருந்து 376 வரைக்கும் பேசியிருக்காங்க. இல்லை என்னெல்லாம் பேசியிருக்காங்க, ரிப்பல் எப்படி ஆகுது, இல்லை கன்வர்ஷன்ஸ் டு டவுன்ஷிப் இன்டு முனிசிபாலிட்டி ஆர் தேர்ட் கிரேட் முனிசிபாலிட்டியாக எப்படி டவுன்ஷிப்லேருந்து எப்படி மாறுது. இப்போ நிறையா இடங்கள்லாம் வந்து மதுரையோடு சேர்த்தாங்க, லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது, ஜுடிஷியன் வந்து டெவலப் ஆகுறது, சேர்மன் பற்றி பேசுகிறது, கவுன்சில்ஸ் பற்றி பேசுகிறது, இந்த ஆக்டோட கமெண்ட்ஸ்மெண்ட் பற்றி பேசுகிறது, ரிமூவல் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பேசுகிறது, சர்டன் ஆக்ட்ஸை வந்து ரிப்பீல் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து எல்லாமே இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3, ஷெடியூல் 4. ஷெடியூல் 4ல் அப்பெண்டிக்ஸ் A, அப்பெண்டிக்ஸ் B, அப்பெண்டிக்ஸ் C இருக்குது. இது போக ஷெடியூல் 5, ஷெடியூல் 6, ஷெடியூல் 7, ஷெடியூல் 8, ஷெடியூல் 9, ஷெடியூல் 10. ஸோ இது தாங்க இந்த பர்டிகுலர் ஃபுல் ஆக்ட்டுமே இது தாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயத்தை நான் கவர் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இந்த முக்கியமான செக்ஷன் சொல்லும் போது டிஃபினேஷன்ஸ் கவர் பண்ணும். செக்ஷன் 3ல் 14 நியூசன்ஸ் என்னென்னா இன்க்ளூட்ஸ் அன் ஆக்ட், ஒமிஷன், பிளேஸ் ஆர் திங் காசஸ் ஆர் இஸ் லைக்லி டு காஸ் இன்ஜூரி, டேஞ்சர், அனாயன்ஸ் ஆர் அஃபென்ஸ் டு த சென்ஸ் ஆஃப் சைட், ஸ்மெல், ஹியரிங் is or may be dangerous to life and injurious to health or property. ஸோ நியூசன்ஸ்னால் என்னங்க, இப்போ ஒருத்தருடைய உயிருக்கோ, ஒருத்தருடைய வந்து ஆரோக்கியத்துக்கோ, ஒருத்தருடைய உடைமைக்கோ வந்து ஆபத்து தரக்கூடிய விஷயம், அதாவது நுகரக்கூடிய விஷயம், இப்போ முகர்றோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இல்லை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப மோசமான, அபாயகரமான, ரொம்ப எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள், எல்லா விஷயங்களும், எல்லா செயல்களும், எல்லா இடங்களில் எந்த இடங்களில் நடந்தாலும், எந்த ஒரு ஒரு பொருளாக இருந்தாலும் அது நியூசன்ஸாக கருதப்பட வேண்டும் என்பது இந்த சட்டத்தினுடைய விளக்கம். ரப்பிஷ் அப்படின்னா என்ன என்றால் மீன்ஸ் டஸ்ட், ஆஷஸ், புரோக்கன் பிரிக்ஸ், மார்ட்டார், புரோக்கன் கிளாஸ் அண்ட் ரெஃப்யூஸ் ஆஃப் எனி கைண்ட் விச் இஸ் நாட் ஃபிளித். ஸோ ஃபிளித் இல்லாமல் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும், ஒரு டஸ்ட்டாக இருக்கலாம், சாம்பல், இல்லை வந்து உழைந்த இருக்கக்கூடிய நம்மளுடைய செங்கல், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி துகள்கள், இல்லை கண்ணாடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரப்பிஷ் அப்படிங்கிற டிஃபினேஷன்ஸில் வருது. ஸோ இது ஏன் இந்த 2 டிஃபினேஷன் படிக்கிறேன்னா, இந்த 2 அடிப்படையில் நீங்கள் நிறையா மனு கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்டையோ நீங்கள் தகவல் சொல்லலாம். இல்லை நீங்கள் முக்கியமாக சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நமக்கு வந்து நம்ம சென்னை ஆப்லாம் இருக்குது. ஸோ அந்த நம்ம சென்னை ஆப்பில் நிறையா நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப இஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து உடனடியாக பர்டிகுலர் இன்ஜினியர்ஸ், ஏஇஓ, நிறைய ஜேஇ, நிறைய பேர் வந்து அஃபிஷியல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் அதுக்கு வந்து ரிலீஃப் உடனே செஞ்சாங்க. நம்ம சென்னை ஆப் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப் மூலிமா நான் நிறைய பாட் ஹோல்ஸு, டஸ்ட்பின்ஸ் வந்து ரிமூவல்ஸ் பண்ணுறது, அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா, திருமங்கலம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமைச்சக்கரை, இந்த மட்டும் இல்லாமல் அம்பத்தூர் எஸ்டேட்டு அந்த ஏரியாவில், இந்த மாதிரி அம்பத்தூர் ஓட்டி, இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். முக்கியமாக முகப்பேர், நொலம்பூர் சைடுலாம் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனடியான நடவடிக்கையெல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த பாட் ஹோல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது புதக்குழி மாதிரி குழியாக இருக்கும், ரோடுக்கு நடுவில் இருக்கும், தெரியாது, அது கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வெளியே போட்டு சிந்தி இருந்தது, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு உடனடியாக அதை க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்பின் சூப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பவுடர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பவுடர்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக அந்த குளோரின் பவுடர்லாம் போட்டு ரொம்ப அழகாக, அப்படியே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற எனக்கே டவுட்டாக. ஏன்னா நான் இருக்கும்போது பிக்சர்ஸோடு சேர்த்து கிரிவன்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த கிரிவன்ஸ் மூலியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாட் ஹோல்ஸு, கார்பேஜு, புரோக்கன் பின்ஸ், அது மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டு, மஸ்கிட்டோ மெனன்ஸு, வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸ், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ், இது மாதிரியான விஷயங்கள், ட்ரீ ஃபாலன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம்னா ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இதுவும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயங்க. இது பாட் ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஏரியாவோட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனில் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உடனடியாக அங்கே டேக் பிக்சர் இருக்குது பாருங்கள். ஸோ 4, 5 பிக்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அதை பற்றி சொன்னதில்லை. ஒரு லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸும் செய்வோம், இல்லைனா நானே தனிப்பட்ட முறையிலே அதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட் செஞ்சு நிறைய ரெக்டிஃபை ஆயிருக்கும். அது ஒரு கம்ப்ளைண்ட் செஞ்சு அவங்க உடனே அவங்க ரெஸ்பான்ஸோட பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என் காலேஜ் முடிச்சுட்டு வென் ஐ வாஸ் கிராஜுவேட்டிங் பார்த்தீங்களா, சென்ட்ரல் ரயில்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் மெட்ரோக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நடந்து போகணும். எங்கள் ட்ரெயின் பார்க்லேருந்து உங்களுக்கு மெட்ரோக்கும் நம்ம கனெக்டிங்க்கு நடந்து போவோம். அந்த பிரிட்ஜ் இருக்கும். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப யூரின் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அடைச்சிட்டு இருப்பாங்க. 2வது அங்கே போகிற தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டிக்காக கிடக்கும். அதுவும் நான் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலர் அத்தாரிட்டி காண்டாக்ட் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் மேடம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா, நமக்கு பிரச்சனை வருமோ, இங்கே வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்களோலாம் நான் பயந்துட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கே ஒரு சில என்ன ஆயிடப்போகுது, நம்ம நல்லது தானே சொல்லணும். வீட்டில் சொன்னால் திட்டு வாங்கிட்டு போகலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, டேரெக்டாக என்கிட்டே காண்டாக்ட் பண்ணாங்க. அந்த வேலையை வேறு யாரையுமே அவங்க திடீர்னு காண்டாக்ட் எனிபடி எல்ஸ் அந்த வேலையை உடனடியாக செஞ்சாங்க. ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை ஆப். ஸோ இதில் நீங்கள் கொடுக்குற கிரிவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் போக கிரிவன்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ளட் ரெக்வஸ்ட்டு, யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இல்லை டேக்ஸ் பண்ணுறது, பர்த் டெத் சர்டிஃபிகேட் கூட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவீங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆப்ஷன்னா பர்த் சர்டிஃபிகேட்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் நேம் இன்க்ளூஷன்ஸா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ வாலண்டியராக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் நான் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கல. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ஸில் ஒரு வாட்டி டியூரிங் கோவிட் டைமில் வந்து எமர்ஜென்சி கால் அட்டன் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நான் ரொம்ப நாள் போக முடியல. அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. நான் எல்லாம் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்லேயும் லைஃப்லேயும் பர்சனலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் பண்ண முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா Zone 15 வரைக்கும் கொடுத்து நீங்கள் எந்த ஜோனில் வாலண்டரியாக இருந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Zone 1லேருந்து Zone 15 வரைக்கும் அதோடைய பேரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ Zone 7னா அம்பத்தூர், Zone 8னா அண்ணா நகர், ஸோ இந்த மாதிரி Zone 10னா கோடம்பாக்கம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு வாலண்டரியாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்தமித்ராலாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ நம்ம சென்னைக்கு சொல்லிட்டேங்க மேடம், மற்ற இடத்துக்குலாம் நான் என்ன பண்ணணும், நான் மதுரையில் இருக்கிறேன், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷனோடைய வார்டு உடைய சேர்த்து யார் கவுன்சிலர், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஃபோட்டோஸ் இதில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ மேடம் திண்டுக்கலுக்கு மட்டும்தான் சொல்கிறீங்களே, சென்னைக்கு சொல்லுங்கள், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், நீங்கள் இதுலேயுமே நீங்கள் போயிட்டு ஜோன் வைஸாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், அவங்களுடைய வார்டு நம்பர், ஃபோன் நம்பரு, அவங்களுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணலன்னா பர்டிகுலர் கன்சர்ன் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்களும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டினா யார், இதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி சேர்மனோ இல்லை வைஸ் சேர்மனோ இல்லைனா பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மேயரோ இல்லைனா பார்த்தீங்கன்னா யூ கேன் கம்ப்ளைண்ட் வித் த மேயருக்கும் மேலே யார் மேடம்னா யூ கேன் கோ வித் த கலெக்டர்ஸ், அவங்களுக்கு மேலே நீங்கள் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியோட கவுன்சிலர்ஸோட லிஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்பர்சன்லேருந்து வார்டு ஜோன் இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மதுரை கார்ப்பரேஷனுடைய கவுன்சில் இருக்கீங்களா. ஸோ மேயர் அண்ட் டெப்டி மேயர் மட்டும் இல்லாமல் வார்டு கமிட்டியோட ஜோன்ஸ், எங்கள் ஜோன் ஈஸ்ட் ஜோனா, நார்த் ஜோனா, சென்ட்ரல் ஜோனா, சவுத் ஜோனா, வெஸ்ட் ஜோனான்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மதுரையில். ஸோ இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த வார்டோட நம்பரோடு சேர்த்து அந்த கவுன்சிலரோட பர்சன், அவங்களுடைய மெம்பரோடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய அட்ரஸுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்கள் என்ன வார்டில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பர்ஸை நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவங்களுடைய மெயில் ஐடி, அவங்களுடைய ஆஃபீஸ் நம்பர்ஸ், யார் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் என்ன, யார் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, யார் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்க, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்
பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர்ஸ்லேருந்து ரெவன்யூ டிவிஷனல் கமிஷனர் தாம்பரத்துலேருந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோஸோடவே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை விட ஒரு டிரான்ஸ்பரன்சி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருநெல்வேலினா திருநெல்வேலியோடைய வார்டு மெம்பர்ஸும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி கான்ஸ்டுவன்சி எங்கள் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒர்க்கு கண்டிப்பாக அவங்க செஞ்சாகணும். இது நாகர்கோயிலோட கார்ப்பரேஷனுடையது. ஸோ இங்கே வந்து யார் இருக்காங்க, மேயர் யார், டெப்டி மேயர் யார், கவுன்சில் மெம்பர் யார், இப்போ வந்து வார்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் இப்போ கொடைக்கானல் முனிசிபாலிட்டியில் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நீங்கள் போய் பேசலாம், நீங்கள் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணலாம். சரிங்களாங்க. ஸோ இப்போது இது எல்லாமே முக்கியமான ஒரு தகவல்கள். ஸோ இப்போது நம்ம இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் மேடம் இவ்வளோ செக்ஷன்ஸ் என்னால் படிக்க முடியாது, நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 306 படித்து பாருங்கள். இதுதாங்க செக்ஷன் 306. நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம், இந்த ஒரு செக்ஷன் படித்தாவே பவர் ஆஃப் கவுன்சில் டு மேக் பைலாஸ், எதுலலாம் உங்கள் சட்டத்தில் வந்து லோக்கலாக இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ் வந்து யாரெல்லாம் அந்த சட்டத்தை கொண்டு வரலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு செக்ஷனை படித்தாவே போதும். உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு உங்களுடைய கடமைகள் என்ன, உங்களுடைய முக்கியமான ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் 306 செக்ஷனை எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த பர்டிகுலர் பதிவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே சொல்லியிருக்கு, எந்த இடத்துல வந்து பெனால்ட்டி வந்து பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா 285I. சரிங்க. இப்போ நம்ம செக்ஷன் 285A டெஃபினேஷன்ஸில் ஹார்டிங், டிஜிட்டல் பேனர், பிளக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான டிஃபினேஷன் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ இதில் இப்போ வந்து எதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த டிஜிட்டல் பேனர் வைப்பீங்கன்னா கல்யாணம், திருவிழா, இல்லை வந்து ஒரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு செரிமனி கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை பிறப்பு மாதிரியான விஷயங்கள், இல்லை இறப்பு மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, ஒரு பொலிட்டிக்கலாக, ரிலீஜியஸாக, கம்யூனல் ஆர்கனைசேஷன்லேயோ இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக டிஜிட்டல் பேனர் வைப்பாங்க. அப்போ அது பப்ளிக்காவோ ப்ரைவேட்டாவோ வைக்கும் போது அது ஒரு எக்ஸிபிஷன், அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் பண்ணுறோம் இல்லையா, அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. ஸோ அது எல்லாமே டிஜிட்டல் பேனர். இப்போ பிளக்கார்டில் வந்து என்ன சைஸ் மேடம் இருக்குன்னு சொன்னீங்க, அது எப்படி நீங்களாக சொன்னீங்கன்னா நான் சொல்ல சட்டத்தில் சொல்லியிருக்கு. ஸோ நாட் எக்ஸீடிங் 8 feet ஹைட் வந்து என்ன இருக்கணும், 8 feet இருக்கணும். அண்ட் பிரெத்து வந்து 4 feet தான் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல வைக்கிறீங்க, பப்ளிக்லையா ப்ரைவேட்லையா, அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிலேட்டட் டு என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக வந்து யூ ஷுட் give this information with your written letter to the concerned district collector before 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தாகணும். அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்புறமா தான் நீங்கள் வைக்கிறதுக்கு அந்த இடத்தெல்லாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஹார்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி கம்பியாக இருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த இரும்பு கம்பி வச்சு கொடுத்துருப்பாங்களே, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஹார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான லைசன்ஸ் பற்றி எங்கே சொல்லணும், 285Cல சொல்லியிருக்கிறாங்க. 285Cல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைசன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட தான் இதோடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கடுத்து பர்டிகுலர்ஸ் வந்து ஃபீஸோடு சேர்த்து நீங்கள் செய்யும் போது லோக்கல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து பண்ணிவிட்டு கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஜெனரலான விஷயம், இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இது நான் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த அமௌண்ட்லாம் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சைஸு, என்ன மாதிரியான செட்டிங்ஸில் பண்ணுறீங்க அதெல்லாம் வச்சு அவங்க வந்து நிர்ணயம் செய்வாங்க. இது அனெக்ஷர் வந்து மட்டும் பார்த்துருவோம். இது ஷெட்யூல் 1 எனாக்ட்மெண்ட் ரிப்பில்டு, என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் ஆல்ரெடி ரெப்பல் பண்ணியிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்குது, அதாவது இப்போ இல்லை செயல்பாடில் இல்லைங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் 2ல லிஸ்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஹில் ஸ்டேஷன்னா என்னங்க, லைக் மலை பிரதேசங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா உதகமண்டலம், குன்னூர், கொடைக்கானல் இது எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஸோ நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்லையும் மதுரை டிஸ்ட்ரிக்டும் கவர் ஆகிருக்கு. ஷெட்யூல் 3ல ரூல்ஸ் ரிகார்டிங் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த கவுன்சில் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ ஷெட்யூல் 4ல டாக்ஸஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரூல்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ பார்ட் 1ல வந்து டாக்ஸேஷன் ரூல்ஸ், டாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி அதில் எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியோட ஒர்க்கிங் பற்றியும் பேசியிருப்பாங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பற்றியுமே பேசியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அதோடைய ஆக்குப்பையர், ஓனரு, அந்த மாதிரியான டெசிக்னேஷன்ஸ், ஆனுவல் கேபிட்டல் வேல்யூ, இதெல்லாமே அசஸ்மெண்ட் புக்ஸு, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர் பற்றிலாம் டோட்டலாக இதில் பற்றி பேசியிருப்பாங்க.
அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஹாஃப் இயர்லி இன்கம் அதை மேக்ஸிமம் ஹாஃப் இயர்லி டேக்ஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோக்குள்ளே இருந்தால் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மெஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ரேட்ஸ் ஆன் டேக்ஸ் ஆன் கேரேஜஸ் அண்ட் அனிமல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது வந்து ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ இல்லை வேறு ஏதோ மாதிரியான மிருகங்கள் வச்சு பயன்படுத்துகிறாங்க, இல்லை யானையோ இல்லை வந்து ஒட்டகத்தையோ வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து கழுதை, நாய், பன்னி இல்லை ஆடு வச்சு பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் டூ ஃபினான்ஸ் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா அத்தாரைஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ முனிசிபல் ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இவருடைய கனெக்ஷன்ஸ் என்னது, ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள், டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் மாதிரி விஷயங்கள்ஸ். இதே பார்த்திங்கன்னா டிராஃபிக் போகக்கூடிய இடங்களில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது, அது இடைஞ்சலாக இருக்குது, அதனால ஏதோ உயிருக்கோ இல்லை வந்து உடைமைகளுக்கோ ஏதோ பிரச்சனை ஏற்படும், இல்லைனா வந்து சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படும்னா அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும், அதெல்லாம் ப்ராஹிபிட்டட், பெர்மிஷன் இல்லாமல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் சட்டம் வந்து ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆப்ளிகேட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் பற்றியும் பேசியிருக்கிறாங்க. முனிசிபல் கவுன்சிலுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக அதில் சொல்லியிருப்பாங்க. வேறு ஆப்ளிகேட்டரி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றியும் பேசியிருப்பாங்க. கவுன்சிலுக்கு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான கிராண்ட் இன் எய்டெலாம் இருக்குது, ஃபண்டெல்லாம் இருக்குது, முனிசிபல் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிஸ்க்ரீட்லி எஜுகேஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் தலைப்பில் கவுன்சிலுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ ஸ்கூல் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ட்ரைனிங் ஆஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ட்ரைனிங் பீப்புளில் வந்து மெடிசன், வேக்சினேஷன்ஸ், டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல் காலிங்ஸ் எப்படி பண்ணணும், இப்போ ரீடிங் ரூம், ஜிம்னாஸ்டியா, பப்ளிக் லைப்ரரிஸ் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சட்டத்துலேயுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய முனிசிபல் கவுன்சில்ஸுங்கிற நபர்கள் கூடிய என்ன மாதிரியான முக்கியமான பப்ளிக் எக்ஸிபிஷன், செரிமனிஸ், என்டர்டெயின்மெண்ட் ஏதோ முனிசிபாலிட்டியில் பண்ணுறாங்க, அது எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணணும், அதுக்கு ஃபண்டு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஏழை மக்களுக்கு எவ்வளோ வந்து ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க மாதிரியான விஷயங்களுமே, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி விஷயங்களை இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பேசியிருப்பாங்க. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் டாப்பிக்கில் இதே மாதிரி பணப்புழக்கத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக செக்காக எதாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆடிட் சர்சார்ஜ் அண்ட் அலவன்சஸ் டாப்பிக்கில் ஆடிட்டர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இது அப்பெண்டிக்ஸ் ஏங்க. டிஸ்ட்ராண்ட் வாரண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்பெண்டிக்ஸ் பியில் ஃபார்ம் ஆஃப் இன்வென்ட்ரி அண்ட் நோட்டிசஸ் ஹெட்டிங்கில் இந்த மாதிரி தான் ஃபார்ம்ஸ் இருக்கும், எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் சியில் வந்து டேபிள் ஆஃப் ஃபீஸ் பேபிள் ஆன் ரெஜிஸ்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் டிஸ்ட்ரெயின்டு ஃபார் அண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை டீட்டெயில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் 5ல் பர்பஸஸ் ஆர் விச் ப்ரிமைஸ் மே நாட் பி இஷ்யூட் வித்தவுட் அ லைசன்ஸ் அண்டர் 249. ஸோ 249 அடிப்படையில் பெர்மிஷன்ஸ் லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னேன்லங்க, அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரசாயம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து கற்பூரமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பேடின்னு சொல்லக்கூடிய தானியமாக இருக்கட்டும், இல்லை வந்து சல்ஃபரோ இல்லை டலவ் மாதிரியான விஷயங்கள் மெல்ட் பண்ணுறாங்க, உருக்கக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் முடி நிறைய விஷயங்கள் வந்து வாஷ் பண்ணுறதோ இல்லை வந்து உள்ளன் மாதிரி இருக்குல்ல அதை காய வைக்கிறதுக்கோ கூட பெர்மிஷன் லைசன்ஸ் வாங்கணும். இதே மாதிரி மீனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எலும்போ இல்லை ரத்தமோ இல்லை வந்து உரமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடைய இருக்கக்கூடிய ஹார்ன்ஸ் இல்லை வேறு மாதிரி ஹார்ன்ஸ் இருக்குது, இல்லை வந்து தோல், ஸ்கின், ஹைட்ஸ், ரேக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இல்லை இதை வந்து டீல் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களும் லைசன்ஸ் வாங்கணும். ஃபிஷ் ஆயில்னு சொல்லுவாங்க, அதை செய்வாங்க ஒரு சில பேர், அது வந்து கம்பெனி இண்டஸ்ட்ரியிலையோ அதை செஞ்சு ஸ்மால் ஸ்கேல்லையோ லார்ஜ் ஸ்கேல்லையோ செஞ்சாங்கன்னா அதுக்குமே பெர்மிஷன்ஸ் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி பிளாங்கெட்ஸ்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுக்கு மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, இடங்களில் வைக்கிறாங்கன்னா அதுக்கும் பெர்மிஷன்ஸ் வாங்கணும். அது எரியக்கூடிய தன்மையோ இல்லை ஆபத்து தரக்கூடிய தன்மையில இருந்ததுன்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கான்னு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் லைசன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி சோப்பு, இப்போது வந்து வீட்டிலே சோப்பு செய்கிறலாம் சொல்கிறாங்க, அது வந்து ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை வந்து ஒரு டையிங் மாதிரியான விஷயங்களையோ இல்லை வந்து பாயிலிங் இல்லை வந்து ஆயில் மாதிரியான விஷயங்கள் இல்லை வந்து சூளை இருக்கு இல்லையா, சூளை மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பானைகள்லாம் செய்கிறாங்க, அதுக்குமே லைசன்ஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல்
நம்ம டைல்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்குமே ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி தான் அதெல்லாமே செய்யணும். ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க, நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சு பண்ணுறாங்கன்னா அதுக்கெலாம் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணணும். நிறைய பேர் பார்ட்டி ஈவெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் அது கொஞ்சம் லைசன்சிங் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்காங்க நான் நினைக்கிறேன். அதான் வச்சு ஈவெண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அன்லைசன்ஸ்டாக பண்ணுறாங்கன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களுக்கு மேலே ஃபைன்ஸ் போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஸ்டிலிங் சாகோ மாதிரி இருக்குது, அதில் ஆர்டிஃபிஷியல் மேனுவர் பண்ணுறாங்க, பிடிஓ இல்லை சிகரெட் மாதிரியான விஷயங்கள், அதுக்குள்ள லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி கன் பவுடர், ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது நம்ம சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வாங்கி தான் அந்த பர்டிகுலரி கிராக்கர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து லைசன்ஸ் வாங்கி பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடங்களுக்கு லைசன்ஸ் முக்கியம். அதே மாதிரி ஹால்ட்டிங் பிளேசஸ், தங்கும் இடமாக இருக்குது, ரெஸ்ட் ஹவுஸாக இருக்குது, ட்ராவலர்ஸ் போயிட்டு வரக்கூடிய விஷயமாக இருக்குது, இல்லை வந்து கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி, இல்லை ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஈட்டிங் ஹவுஸு, காஃபி ஹவுஸு, போர்டிங் ஹவுஸு, லாட்ஜிங் ஹவுஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல், பப்ளிக்காகவும் ரெக்கக்னைஸ் கண்ட்ரோலாக இருந்தால் அது எல்லாமே ப்ராப்பர் லைசன்சிங்கோடு தான் இருக்கணும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டாகவே இருந்தால் அதுக்கும் ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ப்ரைவேட்டாக இருந்தால் சொல்ல வேணாம், கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன்ஸ், நிறைய சலூன்ஸில் விக்கு வச்சு பண்ணுவாங்க, சேவிங்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமாக பண்ணுறாங்கன்னா அதுக்கெலாம் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணணும். கீப்பிங் டுகெதர் 20 ஆர் மோர் ஷீப்ஸ், 20க்கும் மேற்பட்ட கூட்டமாக மந்தமாக வச்சு ஆடு மந்தையோ இல்லை வந்து பண்ணி இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அந்த கேட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குமே லைசன்ஸ் வாங்கணும். 20க்கும் மேற்பட்ட கவுண்டிங்கில் போயிடுச்சுனாவே. ஸோ இல்லைனா சீஸ் பண்ணிடுவாங்க, அதை அபூர்வப்படுத்துவாங்க, அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஒன்று அதை வந்து அது தடை விதிச்சிருக்காங்க, அதை செய்யக்கூடாது, செஞ்சால் அது பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். அதே மாதிரி ஏரியேட்டட் வாட்டரோ இல்லை வந்து மாவு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய தன்மையில் இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஐஸ் எல்லாம் பெரிய பெரிய ஐஸ் எல்லாம் மீன் பெட்டியிலலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இல்லை வந்து ஜூஸ் கடையில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐஸ் கட்டிகளை வச்சு உடச்சி தான் அது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான யூனிட்ஸ்களுக்குமே லைசன்ஸ் வாங்கணும். ப்ரீவிங் பீர்ஸ், இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் அராக், அதே மாதிரி ஸ்பிரிட் கண்டெய்னிங் ஆல்கஹால் வெதர் டீநேச்சுரட் ஆர் டிஸ்டிலேஷன். ஸோ நிறைய கடையில் இப்போ பீர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, வீடுகளிலே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் ஏரியா மேலே கண்டிஷன்ஸ் மேலே போதும், அதுக்கு எல்லாமே லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி கட்டைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபைபர், கிராஸு, ஹே மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் ஒர்க், டிம்பர் மாதிரி, இல்லை வந்து கறிக்கட்டைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் செல்லிங் பண்ணுறாங்க, இல்லை வந்து சேர்த்து வச்ச இடமா இருக்குன்னா அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி ஹோல்சேலாகவோ ரீட்டெயிலாகவோ ஏதோ ஒரு தானிய வகைகளோ இல்லை வேர்க்கடலை சம்மந்தப்பட்டோ இல்லை வந்து புளியோ இல்லை வந்து பச்சை மிளகாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கூட ஜாங்கிரியோ இல்லை வந்து தானிய வகைகளோ இல்லை வந்து ஆயில் கேக்ஸ், அதாவது எல்லாமே, அதாவது விச் இஸ் லைக்லி டு அட்ராக்ட் எலி சம்மந்தப்பட்ட ரேட்ஸ் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து அழிக்கும் இல்லை கடிக்கும், இது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாவே அது எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மளிகை கடைலாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, கிடங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, அவங்க எல்லாமே லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணணும். ஏன்னா எலியெல்லாம் வரும்ல, வந்தது அப்படின்னா வரக்கூடிய இடமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும். அதே மாதிரி ஜாகிரி, இது சுகர் கேன், சிரப்பு, ஸோ இனிப்பு தரக்கூடிய சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சின்ன இடத்துல செஞ்சாலும் சரி, அதுக்குமே ப்ரமைஸ் அந்த எந்த இடமோ அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் தான் ரொம்ப அதிகமான ஃபீஸ் இருக்காதுங்க, மிஞ்சி போனால் 50 ரூபாலேருந்து கொஞ்சம் 500 ரூபா 2000 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும், மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அது வந்து கொஞ்சம் மாறுபடும், ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும், ஆனால் ரொம்ப கம்மியான இதில் வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கிடலாம். அதாவது இடத்தை பொறுத்து, ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து, ஏரியாவை பொறுத்து, இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? ஸ்டோரிங் இன் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் கம்பஸ்டிபிள் மெட்டீரியல்ஸ், இப்போ எரியக்கூடிய தன்மையில் இருக்குன்னா அதுக்கெலாம் லைசன்ஸ் வாங்கணும். ஏன் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கான்னு அவங்களாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? பெர்மிஷன்ஸ் இருந்தால் உடனே அதை ஹப் ஆக்கிடுவாங்க. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி யூனிட்லாம் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போங்க, இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக தான் கூடிய தன்மையில் இருக்கிற மாதிரி ஃபியூவல்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, மிஷின்ஸ் இருக்குது, இல்லை வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் நடக்குது, இல்லை வந்து ஃபயர் ஒர்க்கு மாதிரியான விஷயங்களோ, துணி வகைகளோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சூளைகள் இருக்குது, இல்லை பார்த்திங்கன்னா துணியை வந்து சாயில் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க, பாயிலிங் மாதிரியான விஷயங்கள், ஃபைபர் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க.
சரிங்களா? இப்போ ஷெட்யூல் 6ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் டேஞ்சரஸ் டிசீஸ் இதெல்லாம் ரொம்ப அபாயகரமான நோய் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான நோயால பாதிக்கப்பட்டாங்கன்னா, உங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த சட்டமே சொல்லியிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்மால் பிளாக்ஸ் அம்மை, பெரிய அம்மை, சின்ன அம்மைலாம் சொல்லுவாங்க. அது சொல்லவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஸோ ஆந்த்ராக்ஸு, லெப்ரோசி, தொழுநோயின்னு சொல்லுவாங்க. இதில பார்த்தீங்கன்னா, தொழுநோயா இருந்தாங்கன்னா கூட டிஸ்குவாலிஃபைட் பண்ணிருவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் த சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், கவுன்சிலருக்கு வந்து இந்த நோய்கள் இருந்தாலுமே அவங்க வந்து தே ஆர் ப்ராஹிபிட்டட். தே கான்ட் பி எ பர்சன். அதே மாரி மூளை பிரச்சனையா இருக்கு, இல்ல வந்து பேச முடியாது, அப்படி டெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ்லயுமே டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அவங்கள. ஸோ ஆன் த டைமோ இல்லை அப்புறமாவோ உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சாங்க, நோய் விட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டிஷன்ஸ்லாம் அவங்க வந்துருவாங்க. ஸோ ரேபீஸோ, ரீப்ளேசிங் ஃபீவரோ, இன்ஃப்ளூயன்ஸாவோ, டைஃபாய்டோ, காலராவோ, ஆந்த்ராக்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிசீஸில் இது இல்லை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சப்தி பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏற்படும். ஸோ வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலர்ஸாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் கவுண்ட் தெரிஞ்சால் அதுக்கு நீங்கள் மனு போட்டாவே உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயத்தில் வேலையை விட்டு தூக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஷெட்யூல் 7ல் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பெனால்ட்டிஸில் நிறைய விஷயம், அதான் சொல்ல ஃபைன் அமௌண்ட்டுக்கு இம்போசிங் பண்ணுறது, அதை பற்றி தான் இதை டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில்லாம் 50 ருபீஸ் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க பண்ணல அப்படின்னா, இப்போ ரிட்டர்ன் ஆஃப் ரெண்ட் எல்லாம் கொடுக்கலாம் 100 ருபீஸ். ஸோ இது தோராயமாக பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே இது கொடுத்துருப்பாங்க. 362 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யாத வேலைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஷெட்யூல் 8ல் வந்து பெனால்ட்டிஸ் ஃபார் கண்டினியூங் ப்ரீச்சஸ். ஸோ இதே ஒரு வேலையாகவே சொல்ல செய்யாமே இருந்தாங்கன்னா எவ்வளோ வந்து ஃபைன் அமௌண்ட், இது வந்து டெய்லி ஃபைனாக வரும். சரிங்களா? டெய்லினா அடுத்தடுத்த நாள் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹவுஸ் கனெக்ஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணல, பைலாஸ் ரெகுலேஷன்ஸில் பண்ணலன்னா 5 ரூபா. அப்போது வந்து 10 நாள் 20 நாள் போயிடுச்சுன்னா அமௌண்ட் ஆகிட்டே போகும். 5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அமௌண்ட்டு போய்கிட்டே இருக்கும். அது மொத்தமாக கட்ட முடியலைன்னா நீங்கள் வரி கட்டுறீங்களே அதுலேருந்து பிடிப்பாங்க. இல்லை உங்களுடைய வீடு இருந்தது அப்படின்னா வீட்டை வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேசஸில் அதை வர பணத்தை வச்சு எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் வச்சு எடுக்க முடியல, வைக்க முடியல, வசதி இல்லைன்னா அந்த மிருகத்தையே விற்று அதை சரி கட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த சட்டம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கு. நீங்கள் உள்ளே படிக்கும்போது புரியும், இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் 1920லேயே பேசியிருக்காங்களா நீங்களே யோசிப்பீங்க. இந்த ஷெட்யூலில் 298 வந்து டோட்டலாக பேசியிருக்காங்க. டாபிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் பேசியிருக்கிறாங்க. இப்போது ஷெட்யூல் 9ல் வந்து லிஸ்ட் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் ஃபார் விச் கமிஷனர்ஸ் ஷால் பி அப்பாயிண்டட். ஸோ கமிஷனர்ஸ் எதுக்கெலாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க. இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஆர்னி வரைக்கும் 54 டோட்டலாக இருக்குது. எல்லாத்தோடைய நேம் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போது ஷெட்யூல் 10ல் பார்த்தீங்கன்னா 374 அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது பிளானிங் ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, வாட்டர் சப்ளை ஃபார் டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் பர்பஸஸ்ஸு, பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன்ஸ், கன்சர்வன்சரி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், urban ஃபாரஸ்ட்ரி, ப்ரொடெக்ஷன்ஸ், என்விரான்மெண்ட், ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து, ஸ்லம்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும், பரியல் கிரவுண்ட்ஸ்லேருந்து, அர்பன்லேருந்து, டவுன் பிளானிங்லேருந்து, கேட்டில் பாயிண்ட்ஸ்லேருந்து, பஸ் ஸ்டாப்ஸ், பார்க்கிங் லாட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், பப்ளிக் கன்வீனியன்ஸ் எல்லா விஷயத்தை பற்றியுமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஃபயர் சர்வீஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எடுக்கணுன்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் தேவைப்படும். ஸோ இதோட நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு சட்டம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் பர்டிகுலராகவே நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கலாம். நான் ஓவராலாகவே டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திஸ் இஸ் தி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் 1920. ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்களே அந்த டாபிக் எடுத்து படித்து பாருங்கள். ரொம்ப இலாபரேட்டாக உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த ஆக்ட் படிக்கும் போது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நமக்கு எப்படி வந்து 1920லே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 1920 இப்போ 2024. ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது தனித்துவத்தை தான் காட்டுது. ஸோ இதோட இந்த பதிவை நான் நிறைவேற்றிக்கிறேன். நன்றி, வணக்கம்.